வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். 2 மரணங்கள் ஒரு சந்தேகம். இந்த தலைப்புக்கான காரணம் என்ன? கடந்த 24ஆம் தேதி ஓமலூரை சேர்ந்த மாணவன் ரயில் தண்டவாளத்தில் பிணமாக கிடக்கிறான். இது ஒரு விபத்து வழக்காக காவல்துறை பதிவு செய்கிறது. தற்கொலை வழக்காக இருக்கும் என்று சந்தேக மரணம் என்பதற்காக 176 பதிவு செய்யறாங்க, வழக்கு பதிவு செய்யறாங்க. ஆனால் அது ஒரு கௌரவ கொலை என்று அழைக்கப்படக்கூடிய ஆணவ கொலை தான் அது என்று தலித் அமைப்புகள் கடுமையாக போராட்டம் நடத்தின. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 நாட்களாக அந்த மாணவருடைய ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் கோகுல்ராஜுடைய சடலத்தை வாங்க மாட்டோம் என்று ஒரு பெற்றோருடன் சேர்ந்து கடுமையான ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது, போராட்டத்தை நடத்தியது. அதன் விளைவாக பின்னர் அந்த வழக்கு வேறு பிரிவுகள் சேர்க்கப்பட்டு 302 சேர்க்கப்பட்டு கொலை வழக்காக இருக்கலாம் என்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 4 நாட்கள் அந்த சேலம், ஈரோடு, நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் ஒரு கடுமையான பதட்டத்தை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக அது இருந்தது. அதே போல அந்த 24ஆம் தேதி அந்த ஒரு சம்பவம் நடக்க 26ஆம் தேதி இந்த பக்கம் வேலூர்ல ஒரு சம்பவம், ஆம்பூர்ல, வேலூர் மாவட்டம் ஆம்பூர்ல ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு ஷமீல் அகமது என்ற ஒரு இளைஞர் காவல்துறையில விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு 4 நாட்கள் காவல் அலுவலகத்திலே வைக்கப்பட்டு வழக்கத்துக்கு மாறாக காவல் அலுவலகத்தில் வைக்கப்பட்டு அதன் பிறகு அவர் விடுவிக்கப்பட கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாட்கள் கழித்து சென்னை அரசு மருத்துவமனையில் அவர் மரணிக்கிறார். இந்த காவல்துறை கடுமையாக, ஆம்பூர்ல இருக்கக்கூடிய காவல்துறை கடுமையாக அவரை தாக்கியதன் விளைவாகத்தான் இவருடைய மரணம் நடந்தது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதன் விளைவாக மறுநாள் கடுமையாக ஒரு வன்முறை வெடிக்க ஆம்பூர் பகுதியை ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. நள்ளிரவு நேரத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் கடுமையாக கொந்தளித்து தங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். காவல்துறைக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு கடுமையான மோதல் நடந்தது. காவல்துறை அனுமதிக்கப்பட்ட, அவர்கள் அனுமதிக்கப்பட்ட என்று 2 விஷயங்கள். 2 மரணங்கள் எதிர்கொள்ளப்பட்ட விதம், 2 மரணங்களுக்கான பின்விளைவு, இதுதான் இன்றைய ஆயுதத்துடைய விவாத பொருளாக இருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது அரசியலா அல்லது சாதாரண நிகழ்வா, அல்லது ஒரு சாதாரண நிகழ்வு கூட எப்படிப்பட்ட ஒரு அசாதாரண விளைவை ஏற்படுத்திவிட முடியும் என்ற அரசு கவனிக்க தவறக்கூடிய சம்பவமா, இது எது அடிப்படை காரணமா இருக்கிறது? இதற்கும் கூட ஜாதி சாயம், மதச்சாயம் பூசுவதற்கான முயற்சிகள் நடக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை சேர்ந்த மூத்த தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் முன்னிலையில் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாஜகவுடைய துணைத் தலைவர் மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முன்னிலையில் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல ஹாஜா கனி அவர்கள் தமுமுகவுடைய மாநில செயலாளர் திரு ஹாஜா கனி அவர்கள் முன்னிலையில் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல கொங்கு இளைஞர் பேரவையைச் சேர்ந்த திரு தனியரசு எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தனியரசு தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பகுதியில் ஒரு இளைஞனுடைய மரணம் எவ்வளவு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது ஆரம்பத்தில் ஒரு மர்ம மரணம், ஒரு தற்கொலை என்பதாக ஒரு சந்தேகிக்கப்பட்டு காவல்துறை, 2 மாவட்ட காவல்துறை அப்படித்தான் சொல்லியது. 4 நாட்கள் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு, தலித் அமைப்புகள் கடுமையான போராட்டம் நடத்திய பிறகு அந்த கூடுதல் பிரிவுகள் 302 உள்ளிட்ட கூடுதல் பிரிவுகள் சேர்க்கப்பட்டன. அரசு இதுல மெத்தன போக்காக நடந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா திரு தனியரசு? பொதுவா ஒரு சம்பவம் நடக்குது, அதுல ஒரு உயிர் இழப்பு நடந்திருக்குன்னா அந்த உயிர் இழப்பை உறுதி செய்யறது மனித உடல், இறந்த உடல். அது ஒரு ரயில் பாதையில அப்படி அந்த மரணத்துக்கு கிடக்கிற ஒரு இளைஞனுடைய சடலத்தை, பிரேதத்தை கைப்பற்றி தான் அரசு முறையான விசாரணை நடத்துறாங்க, புதிய காவல்துறை. இதுல என்னன்னா, நீங்க முதல்ல அந்த உடலை கைப்பற்றியது ரயில்வே காவல்துறை தான். அங்கதான் முதல்ல அதை வழக்கா பதிவு செஞ்சு அதை விசாரிக்கிறாங்க. அதுல ஏற்கனவே அந்த தொடர்புடைய அந்த தம்பி கோகுல் கடத்தப்பட்டிருக்காரு. அது திருச்செங்கோட்டில், அது ஏற்கனவே அதற்கு முன்பு நாளே அவர் கடத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சதுனால அந்த காவல் நிலையத்தில் முறையீடு வந்ததுனால இப்ப அந்த காவல் நிலையம், அதாவது அந்த உள்ளூர் காவல் நிலையத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட முதல் நாள் பதிவு செய்யப்பட்ட புகார் அளிக்கப்பட்ட காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு அது உரிய விசாரணை நடத்தப்படுகிறது. இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே தண்டவாளத்தில் அப்படி ஒரு இறந்த உடல் இருக்கிறதுனால அது தற்கொலையா இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அதுல அந்த இறந்த அந்த இளைஞனுடைய அதுல உங்களுடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தில் நீங்க நிறைய விஷயங்கள் இது போன்ற பார்த்திருக்கிறீங்க. காவல்துறையினர் ஒரு மரணம், ஒரு சடலம் கிடக்குது அப்படின்னா அது கிடக்கிற விதம், கிடக்கிற கோணம், அதனுடைய ஆடை, மேலோட்டமாக இருக்கக்கூடிய வெட்டுக்காயங்கள், உடல் இருக்கக்கூடிய கீறல்கள் போன்றவற்றை வைத்து இது என்ன மரணமா இருக்கும் உடனடியே சொல்லிடுவாங்க. நீங்களே குறிப்பிட்டது போல முதல் நாள் அந்த மாணவன் அந்த இளைஞன் மாயமான ஒரு வழக்கு பதிந்திருக்கும் போது இதுல ஒரு அடிப்படையான சந்தேகம் வருமா வராது. அது போக இளவரசன், தர்மபுரியில் இருக்கக்கூடிய இளவரசனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை வருகிறது, 4ஆம் தேதி வருகிறது.
அந்த பகுதியில இதே போன்ற ஜாதிய முத்திரையோடு ஒரு மர்ம மரணம் நடந்திருக்கிறது என்ற சந்தேகம் வரும்போது காவல்துறை வேண்டுமென்றே 302 ஒரு கொலைக்கான ஒரு வழக்கை பதிவு செய்ய தயங்கியது என்ற குற்றச்சாட்டு எப்படி மறுக்க முடியும்? இல்ல அதுதான் சமூக பொறுப்பு. இந்த காவல்துறைக்கும் அரசுக்கு என்ன கூடுதலா இருக்குன்னு இப்ப நம்ம அதுலதான் இப்ப வேறுபட வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவர் அல்லது தாக்குதலுக்கு ஆளானவர் எந்த பிரிவுன்னு பாக்குறாங்க, தாக்கியவர் எந்த பிரிவுன்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில காவல்துறையும் அரசும் இன்னும் கூடுதல் பொறுப்போட செயல்பட வேண்டிய அவசியம் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இந்த துரதிருஷ்டமான நிலை நீங்க இது அது வெறும் சாதாரண சட்ட மீறல் அல்லது அதுல பாதிக்கப்பட்ட நபர்களோட அது தொடர்புடையதா நின்று விடாதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாதிக்கப்பட்டவரும் பாதிப்புக்கு ஆளாக்கினவரும் அது எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அடிப்படையில் அதனுடைய எதிர் விளைவுகள் அதனுடைய எதிர் வினைகளை எல்லாம் ஆய்வு செய்து காவல்துறை இது மாதிரியான வழக்குகள்ல அவங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஒரே சமூகத்தை சேர்ந்த இருவருக்கிடையில் தகராறு இருந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்வது, கைது செய்வது எல்லாம் செய்வது. ஒரு இரு பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு இடையில ஒரு தகராறு, மோதல் அல்லது மர்ம மரணம் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அமைதியா இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு யாராவது கொந்தளிச்சா கொதிச்சா பிரச்சனை வந்தா அப்புறம் நடவடிக்கை எடுப்பதா? இதுதான் அரசு நடவடிக்கை இருக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்லையா இப்ப இல்ல நீங்க அது கவனத்துலதான். இப்ப நீங்க அது காவல்துறையும் இப்ப நீங்க ஒரு சாரர் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை காவல்துறை எடுக்கும் போது ஒரு பிரிவு மக்கள் அதுல இப்ப நீதி கிடைக்கல, தவறா காவல்துறை நடந்துகிட்டாங்கன்னு நம்ம காவல்துறை மேல நம்ம குற்றச்சாட்டு சொல்லி அதுக்கு எதிராக போராடுற சூழல் வரும். அல்லது ஒரு நேர்மையான நடவடிக்கை இருந்தாலும் கூட அது ஒரு சமூகத்தில் பதட்டத்தையும் வேறு வகையான அரசியல் சூழலை உருவாக்க கூடாது. குறிப்பா சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது, பொது அமைதியை பாதுகாக்கிறது, அதை சார்ந்துதான் இது மாதிரியான இந்த மாதிரி சமூகங்களுக்குள்ள நிகழ்வுகிற இது மாதிரியான சட்ட மீறுதல்களை நம்ம அவ்வளவு பொறுப்புணர்வோட இன்னும் கூடுதலா காவல்துறை அணுகுதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். கட்டாயமா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும். குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. அது எப்படிப்பட்ட சாதியோ அல்லது மதமோ அல்லது அரசியல் பின்னணியில் இருந்து குற்றவாளிகள் குற்றத்துக்குரிய தண்டனையை பெறுவதும் அந்த குற்றத்தினுடைய பிரிவுகளின் கீழே கட்டாயமா குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தி தண்டிக்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை காவல்துறை அனைத்து புரட்சித்துறை அம்மாவுடைய அரசு கட்டாயமா நிறைவு செய்யும். உங்களுடைய வாதத்தை நான் திரு ஹாஜாக்கனி அவர்கிட்ட கொண்டு போக விரும்புறேன். இது கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை சொல்றாரு. ஏன் இந்த தாமதம், ஏன் 302 எல்லாம் போடல அப்படின்னு சொன்னா அதுதான் அரசு மற்றும் காவல்துறையோட சமூக பொறுப்பை காட்டுகிறது என்று சொன்னார். இது எந்த சமூகம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற சமூகமா இல்லாட்டி இந்த சொசைட்டின்னு சொல்லக்கூடிய சமூகமான்னு எனக்கு புரியல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பொது சமூகம் மிகுந்த வேதனையோடு பார்க்கிறேன். அதாவது குற்றமிழைத்தவன் ஒரு பெரிய வலிமையான கூட்டத்திற்கு அல்லது சார்ந்தவனாக இருந்திருந்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்தால் பொது அமைதி குலையும், அதாவது வன்முறையில் இறங்குவார்கள். அதுதான் அதனுடைய பொருள். இந்த கேள்விக்கு பதிலே இந்த வாரம் ஆனந்த விகடனுடைய தலையங்கம் போலீஸ் யாருக்கு நண்பன் என்ற ஒரு தலையங்கம் சொல்கின்றது. இந்த நாட்டில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது என்று காவல்துறை, நான் முதலிலே ஒன்றை தெளிவாக பதிவு செய்து விடுகின்றேன். தன் உயிரை பணயம் வைத்து ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது காவல் பணி. அதனால் சிறப்பாக பணியாற்றக்கூடிய எத்தனையோ அதிகாரிகள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றுகிறார்கள். அவர்களுடைய சேவைகளை எல்லாம் மனதார பாராட்டிவிட்டு இதை கண்டிக்கின்றேன். ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு காவல்துறை எதிர்ப்பதே கொள்கையாக வைத்தவர்கள் அல்ல. இது மாதிரி ஒரு எளியவன், ஒரு சாதாரணன், அவனுக்கு நீதி கிடைப்பதில் ஒரு நாட்டின் பெருமை இருக்கிறது. எந்த பின்னணியும் இல்லாத ஒரு ஏழை காவல் நிலையத்தில் சென்று ஒரு மனு கொடுத்தால், வலிமை வாய்ந்தவனுக்கு எதிராக மனு கொடுத்தால் கூட அது இங்கே பதிவு செய்யப்படும் என்ற நிலை இருக்கிறதா என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மனசாட்சியோடு யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் ஒரு அரசியல் பின்னணி, ஒரு அதிகாரம், ஒரு செல்வாக்கு, இந்த புகாரை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் சமூக விளைவு ஏற்படும் என்ற நிலை வந்தால் மட்டும்தான் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்படுகிறது. நேரடி சாட்சியாக ஒருவர் தவறாக நடந்து கொண்டால் சந்தேகம் கூட இந்த எண்ணம் தான், இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதாவது ஒரு வேறு விளைவுகள் ஏற்படும், வழக்கு பதியலன்னா அப்படின்னா தான் வழக்கே பதிகிறாங்க அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு சாமானியனுக்கான வழக்கு பதிவு நடக்கிறது இல்ல, வழக்கு பதியலன்னா வேற பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் வழக்கு பதியப்படுகின்ற ஒரு நிலை. அதுல இந்த கிளைக்கல் விழுகிறது. அதனால்தான் தங்களுடைய வலிமையை ஒற்றுமை என்ற பெயரில் காட்டுவதற்காக இது போன்ற அசம்பாவித சம்பவங்களும் சேர்ந்து நடக்கிறதோ? இது அசம்பாவிதத்துக்கு வன்முறைக்கும் இத்தகைய போக்கில் நியாயம் செய்துவிட முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்.
ஒரு சையது முகமது என்ற இளைஞர் எஸ்பி பட்டணத்துல காவல்துறையால் ஒரு ஆய்வாளர் அடிச்சே கொண்டு விட்டார். அங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதா அல்லது இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் ஒன்றும் நடக்கவில்லை. அங்கே எங்களுடைய மூத்த தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அங்கே இருந்தார்கள். மக்களை அமைதிப்படுத்திவிட்டு சட்டப்படி இதுக்கு நிவாரணம் வேண்டும், இந்த சட்டப்படி நிவாரணம் கேட்க அறப்போராட்டம் நடத்துவதற்கு ஜனநாயகம் அனுமதித்த வழியில் போராடுவதற்கு ஒரு கூட்டம். அதுதான் நான் சொல்றேன். இந்த கோகுல்ராஜுடைய மரணத்தின் போது சிறு நேரம் நம்முடைய இணைய இருக்கக்கூடிய திரு வன்னியரசுல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எல்லாமே சேர்ந்து அந்த கோகுல்ராஜுடைய பெற்றோரோடு இணைந்து மருத்துவமனை வாசல்லையே மரப்போராட்டம் நடத்திட்டே இருந்தாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. 4 நாட்களாக அவர்களால் முடியாதவர்களுக்கு உண்ணாவிரதம் இருந்தாங்க. எந்த ஒரு அசம்பாவம் நடக்கல. ஆனால் அதே போன்ற ஒரு மர்ம மரணம், சந்தேகத்துக்குரிய ஒரு மரணம் நடந்த போது நீங்கள் குறிப்பிட்ட தலையங்கத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது கஸ்டோடியல் டெத் அப்படின்னு காவல் நிலையத்தில் மரணம் என்று குறிப்பிட்ட மாதிரி என்னுடைய ஞாபகம். ஆனால் காவல் நிலையத்தில் மரணிக்கல 11 நாட்களுக்கு பிறகு அதில் காவல் நிலையத்தில் மரணம் என்றே குறிப்பிடப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். என்னுடைய புரிதல் சரியாக இருக்குமானால் ஓகே, லெட் தட் பி. ஆனா நிச்சயமா காவல் 1413 மரணங்கள் 1990 காவல் நிலைய மண்டலத்தில் சேர்ந்து ஒரு சந்தேகம் நம்ம தொடரணும், எதிர்பார்க்கணும். தொடர்ச்சி எங்குதானே இல்ல அங்க தாக்கப்பட்டார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அதனாலதான் அவர் உடனடியாக தொடர்ச்சியாக ஒரு மருத்துவமனையில் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. நான் கேட்கிறேன், எஸ்பி பட்டணத்தில் நடந்தது போல, சேலத்தில் நடந்தது போல ஒரு அமைதி அறவழி நியாயம் கேட்டு நடத்தப்பட்ட போராட்டம் போல இல்லாமல் ஆம்பூரில் நடந்ததை நியாயம் கேட்டு நடந்த போராட்டம் என்று சொல்லிவிட முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஏனென்றால் எஸ்பி பட்டணத்தில் நடந்ததும் ஒரு நிமிஷம் கோகுல்ராஜுக்கு மரணத்தை கண்டித்து சேலத்தில் நடந்ததும் அறவழி போராட்டம் என்று சொல்ல முடியும். இதையும் அறவழி போராட்டம் என்று சொல்லிவிட முடியும். ஆம்பூர் சம்பவம் குறித்து மிக தெளிவாக விசாரிக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் காலையில் 2 காவலர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா அவர்களிடம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற தகவலை சொல்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்த வரைக்கும் சரி, அவரை சஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்குமே என்று கருத்தை அவர் சொல்கிறார். டிஎஸ்பி தொடர்பில் வருகிறார்கள், நீங்க உடனே புறப்பட்டு வாங்க என்கிறார்கள். காலை முதல் டிஎஸ்பி உடன் இருந்து திரு விஜயகுமார் அவர்களோடு இருந்து இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்வது, நீங்கள் ஒரு மக்களுக்காவது சொல்லுங்கள், விரைவில் சஸ்பெண்ட் செய்யப்படுவார் என்றாவது சொல்லு. ஏனென்றால் அவர் உமராபாத் என்ற பகுதியில் ரிஸ்வான் என்ற ஒரு இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட வரைக்கும் மார்டினுக்கு தொடர்பு இருக்கிறது. இப்படி அவருடைய டிராக் ரெக்கார்ட்ல இது மாதிரி காவல் நிலைய வன்முறைகளுக்கு அவர் அது தன்னுடைய வழிமுறையாக வைத்திருக்கிறார். இதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மார்டின் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதோ அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்படுவதோ தேவை என்று கூட சொல்லலாம். ஆனால் பொதுமக்கள் தாக்கப்படுவதும், பேருந்துகள் தீக்கிரையாக்கப்படுவதும், வாகனங்கள் சேதப்படுத்தப்படுவதும், காவல்துறை மீது ஆயுத தாக்குதல் நடத்துவதும் என்ன மாதிரியான நியாயம் கேட்டு போராட்டம் என்று சொல்ல முடியும்? இது ஒரு மிருகத்தனம். இதைத்தான் எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு காவலரிடம் சந்தித்து மன்னிப்பு கோரியிருக்கிறார் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள். இது நடந்தது, இது மன்னிப்பு கேட்டு விட்டதன் காரணமாக கேட்டவரெல்லாம் எங்களல்ல. நான் திரு அஸ்லம் பாஷா அவர்களிடம் பேசினேன். நாங்கள் போய் டிஎஸ்பி அழைத்து சென்றார். இந்த கூட்டத்தை கலைப்பதற்கு, தேசிய நெடுஞ்சாலை என்ற கூட்டத்தை கலைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தோம். பலரிடமிருந்து மது வாடை வந்தது. இது ஒரு வன்முறைக்காகவே தயாராகி வந்த ஒரு கூட்டம் என்று தெரிந்த பிறகு காவல்துறை அதிகாரிகள், அவரும் ஆம்பூர் நசீர் உள்ளிட்ட எங்களுடைய நிர்வாகிகளை எல்லாம் நீங்கள் போய்விடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், தடியடி நடத்தினால்தான் கலைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி எங்களெல்லாம் நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு தடியடி நடத்தித்தான் கூட்டத்தை கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நடத்தப்பட வேண்டும் என்ற நிலை வந்தபோது உங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஏன் கலைந்தார்கள்? அவர்கள் தடியடி நடத்தட்டும் என்று விட்டுவிட்டு சென்றார்கள். காவல்துறை நீங்க என்ன செய்யணும், தடி நடத்த வேண்டாம், நான் கலைக்கிறேன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் நீங்க உங்களுடைய தொண்டர்களை அமைதிப்படுத்தி நீங்க கலைஞர்கள் என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. 4 மணி நேரம் போராடி இருக்கிறார்கள் நிர்வாகிகள் சென்று. நீங்க என்னடா பள்ளிவாசலில் அழைப்பு விடுக்கப்படுகிறது, தயவு செய்து வந்து விடுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். ஏனென்றால் இது ஆம்பூரில் நடந்த சம்பவம் புதிதல்ல. காவல் நிலைய மரணம், ஏராளமான பேர் காவல் நிலையத்தில் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹுமாயூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க பக்தர், பார்த்தா இந்த தோட்டத்தில் தொப்பி எல்லாம் போட்டு பெரிய தாடி வச்சிருப்பாரு, கூட்டிக் கொண்டு போய் கொளுத்தி விட்டு விட்டார்கள். கானத்தூர் காவல் நிலையத்தில் தீக்குளித்து விட்டார் என்று சொன்னார். ரொம்ப தயாரா மண்ணெண்ணை அவர் எடுத்துட்டு போய் அங்க தீக்குளிச்சிட்டார். குடும்பத்துக்கு கூட தகவல் தெரியாமல் அவர் அவருடைய இறப்பு நிகழ்ந்த போது சட்டப்படிதான் போராடி இருக்கின்றோம். நீலாங்கரையில் தமிமுல் அன்சாரி என்ற ஒரு இளைஞன் காவலரால் துப்பாக்கியால் சுடப்பட்ட போது மேஜையில் வைத்திருந்த துப்பாக்கி கீழே விழுந்து தன்னாக தொண்டையில்
சுட்டுவிட்டது என்று கலை எழுதப்பட்ட போது கூட மக்களிடம் கொந்தளிப்பை அடக்கிவிட்டு சட்டப்பூர்வமாக தீர்வு காண்போம் என்றுதான் சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கின்றோம். என்னுடைய வியப்பே அதுதான். என்னுடைய வியப்பே காவல் நிலைய மரணங்களோ, காவல் நிலைய மரணத்தில் இஸ்லாமியர்கள் குறிப்பாக கொல்லப்படுவதோ முதல் முறை அல்ல. ஆனால் அங்கெல்லாம் வன்முறை வெடிக்காமல் ஆம்பூரில் வன்முறை வெடித்த போது நீங்களே குறிப்பிட்டது போல நிர்வாகிகள் கலைந்து செல்ல சொன்னார்கள். நாங்கள் கலைந்து சென்றோம் என்றால் நிர்வாகிகள் வார்த்தையை நீங்கள் திருத்தி விடாதீர்கள். காவல் அதிகாரிகள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரையும் மாவட்ட செயலாளரையும் அழைத்து சென்றுதான் கூட்டத்தை கலைக்க முயற்சி செய்தார்கள். அந்த கூட்டம் எங்களுக்கு கட்டுப்பட மறுப்பதில் இருந்தே அது அவர்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது. இனி தடியடியின் மூலம் தான் கலைக்க முடியும் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஆக இதில் பார்க்க வேண்டியது, நாங்கள் கூட்டத்தை கலைக்க தமுமுகவுடைய நிர்வாகிகள் அந்த ஊருடைய ஜமாத் பள்ளிவாசல் அறிவிப்பு, தொழுகைக்கு அறிவிப்பு வரக்கூடிய பாங்கோசை தரக்கூடிய அந்த ஒலிபெருக்கின் வாயிலாக வந்து விடுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. இதை அனைத்தையும் தாண்டி வன்முறையை இலக்காக கொண்டு ஒரு கூட்டம் செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உண்மையில சொல்ல போனா தமுமுக எத்தனை அறவழி போராட்டங்கள் நடத்துது. சாலை மறியல் எங்கள்கிட்ட கிடையாது. சாலை மறியல் என்ற போராட்டம் தமுமுக தொடங்கிய காலத்திலிருந்து கிடையாது. ஏனென்றால் சாலையின் ஓரமாக பேசிக் கொண்டிருப்பதற்கு நபிகள் நாயகம் தடை விதித்தார்கள். எங்களுக்கு வேற இடம் இல்லையே பேசுவதற்கு என்று சொன்ன போது, நீங்கள் சாலை ஓரத்தில் பேசிக் கொண்டிருக்க நேர்ந்தால் சாலைக்குரிய அறங்களை செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றார். என்ன, அந்த வழியா போறவர்களுக்கு கூர்ந்து பார்க்காதீர்கள், நீங்க உற்று பார்ப்பது கூட அவர்களுக்கு இடையூறு வந்துவிடக்கூடாது, சலாம் சொல்லுங்கள், ஒதுங்கி இருங்கள், இடையூறு தராதீர்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அங்க இருந்தவங்க வேற யாரோ இல்ல அது யாரா இருந்தாலும் வன்முறையாளர்கள். அவர்களுக்கு மீது ஒரு மதத்தையோ கட்சியையோ சாயத்தையோ பூசி விடாதீர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் கைது எல்லாம் பள்ளிவாசல் நடந்துகிட்டு இருக்குதே, அதுதானே இப்ப எங்களுக்கு கோபம். பள்ளிவாசல் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க சொல்றீங்க. பள்ளிவாசல் ஏன் கைது நடந்து நீங்களே கேக்குறீங்க? இல்ல பள்ளிவாசல் வன்முறையாளர்கள் என்று அடையாளம் கண்டு செய்யுங்கள். அவங்கள்ட்ட ஏதோ துருப்பு இருக்கணும் இல்லையா? விடுதலை ஆவாங்கல்ல அவங்க, கைது கொண்டு போயிட முடியாது. கண்டிப்பாக இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னா, நன்கு அறியப்பட்ட வீட்டில் இருந்தவர்கள், நோன்பு வைத்துக் கொண்டிருந்தவர்கள், அங்கே போகாதவர்கள், இவர்கள் கைது செய்யப்படும் பொழுதுதான் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோமே தவிர, வன்முறையாளர் என்று நல்லா தெரிந்தவர்களை கைது செய்வதிலோ தண்டனை கொடுப்பதிலோ எப்படி தடையாது? என்ன ரகசியமாக நடந்த செய்தியா? அத்தனை ஊடகங்களும் படம் பிடித்திருக்கிறது, எல்லாரும் அந்த புட்டேஜஸ் வந்து அவங்க கையில இருந்திருக்காது அப்படிங்கிற கேள்வி எழுது. இதெல்லாம் தாண்டி திரு ஹாஜாக்கனி குறிப்பிட்டது போல கானாத்தூர், நீலாங்கரை, ராமநாதபுரம், ஆம்பூர் என தொடர்ந்து காவல் நிலையங்கள், காவல் நிலைய தாக்குதல்களில் இஸ்லாமியர் கொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக இங்கு என்ன நடக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்ற அச்சம் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு, நியாயவான்களுக்கும் இந்த சந்தேகம் ஏற்படுமா ஏற்படாதா? இதை தடுக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? 2 மரணங்கள் ஒரு சந்தேகம் என்ற தலைப்பில் ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கும். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னி அரசு அவர்கள் முடிந்திருக்க உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்களுடைய என்னுடைய கேள்வி போறதுக்கு முன்னாடி நான் திரு கே டி ராகவன் நான் கூப்பிட விரும்புகிறேன். திரு ஹாஜாக்கனி சொல்லியிருப்பதை பார்த்திருப்பேன். நீங்க வன்முறை யார் செய்தாலும் கண்டிக்கத்தக்கது, கைது செய்யப்பட வேண்டியது, அதுல மாற்று கருத்து இல்ல. அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். நாங்க வந்து காவல்துறையினர்கிட்ட போய் நாங்க எங்களுடைய தலைவர் போய் மன்னிப்பு கேட்டாரு. நாங்க வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்தக்கூடாது, ரொம்ப வருத்தப்படுறது சொன்னாங்க. நாங்க எங்களுடைய மக்கள் அங்க இருந்தவங்க கூடியவங்களுக்கு கலைய சொல்லி கேட்டது எல்லாமே. ஆனால் நடக்கக்கூடிய கைதுகள் பள்ளிவாசலை குறிவைத்தே நடக்கக்கூடிய கைதுகளா இருக்கின்றன. இது வந்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அடையாளம் கண்டணும், அடையாளம் காட்டிடணும் அப்படிங்கறதுக்கான ஒரு முயற்சி தெரிவதா ஒரு சந்தேகம் தெரிவிக்கிறார். அப்படி இல்லைங்க, கட்டுப்படுத்த முடியல, உங்களுடைய தலைவர்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை முதலில் ஏன் கூட்டினீர்கள்? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஏன் கூட்டினீங்க? ஒண்ணு, பள்ளிவாசல்கள் இது போன்ற உணர்ச்சி பெருக்கான சமயங்கள்ல இந்த கூட்டம் தமுமுகங்கிறத விடுங்க, இன்னொரு கட்சியை விடுங்க, ஏதோ நம்பிக்கை விடுங்க, இது போன்ற உணர்ச்சிபரமான சமயங்கள்ல ஒரு நபர் வந்து வாங்க 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 அப்படின்னு சொல்லி தண்டரா போட்டு கூப்பிட முடியுமா? இது தன்னால் அந்த உணர்ச்சி பெருக்கு வந்து பரவாதா, காட்டு தீ போல உங்களுக்கு தெரியாதா? அதாவது அந்த இடத்துல அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அஸ்லாம் பாஷா அவர்கள் பேசிவிட்டு சென்றதுக்கு பிறகு இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கறதா செய்திகளை நம்ம பார்த்தோம். கண்டிங்க, அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு தலைவர் பேசுகிறார் என்று சொன்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க வந்து அந்த கூட்டம் இப்படி திரும்பியதுனால இது எங்களோட கட்சிக்காரங்கல்ல, எங்க கட்சிக்காரங்கல்ல மன்னிச்சிருங்கன்னு பேசினா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க வந்து அந்த இடத்துல இருந்திருக்கீங்க, காலையில இருந்து அங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு, இத்தனை விஷயங்கள் இருந்திருக்கு. பள்ளிவாசல்களில் கைதுகள் நடக்கிறது என்று சொன்னால், ஆம் பள்ளிவாசல்ல கைதுகள் நடக்கிறது, செலக்டிவா நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப எங்க செலக்டிவா அரசு வாகனங்கள் எரிக்கப்படுகிறது,
மாற்று மதத்தை சார்ந்தவருடைய அந்த கடைகள் சூறையாடப்படுகிறது, அது ஏன் செலக்டிவா நடக்குது? இல்ல முஸ்லீம்களும் அடிக்கப்பட்டு இது என்ன செலக்டிவா? என்னோட கேள்வி ஆடிட்டரோட ரமேஷோட கொலைக்கு பிறகு கிருஷ்ணகிரி, ஒசூர்ல இருந்து, வேலூர்ல இருந்து பல இடங்கள்ல வந்து வன்முறை வெடிச்சது, அரசு பஸ்கள் தாக்கப்பட்டன. அப்ப மாநில தலைவர் தமிழ் சவுந்தரராஜன் அப்போ வந்து வேற விவாதத்துல வந்து கலந்துகிட்ட போது சொன்னாங்க, இது வந்து உணர்ச்சி பெருக்கா இருக்கக்கூடிய சமயங்கள்ல இதெல்லாம் நடக்கக்கூடியதான் சொன்னாங்க. அதே வேலூர்ல ஒரு டாக்டர் கொலை செய்யப்பட்ட போது இதே போல வன்முறை தொடர் வன்முறை நீடித்தன. இந்து முன்னணி தலைவர் அங்க வந்து கொல்லப்பட்ட போது இதே போல சம்பவம் நடந்தன. இது போன்ற விஷயங்கள் அங்க நடந்தா உணர்ச்சி பெருக்கு, இங்க நடந்தா திட்டமிட்டதா? ஆம்பூர்ல நீங்க ரைட் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட்டுக்கே ஒரு ஆர்குமெண்ட் சேக் வச்சுப்போம். பரவலா ஒரு இடத்துல நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. இங்க ஒரு இடத்துல 5000 பேர் அசம்பிள் ஆறாங்கன்னு சொன்னா எப்படி சார் கூட்ட முடியாது? இது திட்டமிட்டு வேண்டும் என்ற ஒரு இடத்துல எதுக்கு அசம்பிள் பண்ண? நான் சொல்றேன், ஆம்பூர்ல இருக்கிற இஸ்லாமியருடைய எண்ணிக்கை என்ன? ஒரு இடத்துல 5000 பேர் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வராங்க. அங்க ஆம்பூர்ல கூடினவங்க மாத்திரம் கிடையாது, ஆம்பூர் நகரத்துல கூடினவங்க மாத்திரம் இல்ல, பக்கத்துல சுத்துப்பட்ட ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுவதற்கு யார் ஆர்கனைஸ் செய்தது? அப்ப ஆர்கனைசர் ஒருத்தர் இருக்கிறார் சொன்னா அவரால் அதோட அதிகமாக சொல்லுங்க. இன்றைக்கு இஸ்லாமிய எண்ணிக்கை மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்களோட எண்ணிக்கை என்ன? இது வரைக்கும் இருக்கிற பிரிலிமினரி ரிப்போர்ட் எல்லா ஊர்ல இருந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரா இல்லையா? இது உங்களுடைய கூட்டம் இல்லை என்று சொன்னால் ஏன் அவர்களை பார்த்து அட்ரஸ் பண்றீங்க? நீங்க அட்ரஸ் பண்ணீங்க, பேசுறீங்க, பேசிட்டு போன பிறகு உங்களால் கூட்டப்படுகின்ற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்களே கூட்டுகிறீங்க. இன்னைக்கு பிரச்சனை வந்ததுன்னு நாங்க இல்ல நாங்க இல்ல சொல்றீங்க. நான் கேட்கிற செலக்டிவா எப்படி அரசாங்க ஜீப்புகள் எரிக்கப்படும், காவல்துறை சார்ந்தவர்கள் மாத்திரமே வெட்டப்படுவார்கள், அது மாற்று மதத்தை இந்து மதத்தை சார்ந்த கடைகள் மாத்திரமே தாக்குவாங்க இல்லையா? ஒன்று தவறான பதிவு என்னவென்றால் எல்லாருக்கும் தாக்குதல் நடந்திருக்குது. அங்கே வந்து முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன, முஸ்லிம் தொழிலாளர்களுடைய வேன்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, பள்ளிவாசல் விசாரித்த போது பக்கத்துல ஒரு கடை, அடுத்து ஒரு கடை, 2 கடைகள் தாக்கப்பட்டிருக்கு, நடுவில் ஒரு கடை தாக்கப்படாம இருக்குது. அதற்கான காரணம் என்ன? 2 கடைகளும் இந்துக்களுக்கு சொந்தமானவை, நடுவில் இருக்கக்கூடிய கடை இஸ்லாமியருக்கு சொந்தமானவை. இது உள்ளூர்ல நாம விசாரித்த போது கிடைத்தது. நீங்க வெரி நெக்ஸ்ட் டே ஆம்பூர் போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக. பேரணாம்பட்டு போகும்போது நான் ஆம்பூர் போயிட்டு தான் போனேன். நான் அங்கே பார்த்தேன். இந்த தகவல்களை கேட்கும்போது அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க செலக்டிவா இல்லன்னு சொல்றீங்க, அங்க இருக்கிற மக்களை விசாரித்து பாருங்க. நான் விசாரித்து இங்க வருவதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினரிடம் அங்க இருப்பவரிடம் தகவல் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ குறிப்பிட்ட மதத்தினர், குறிப்பிட்ட சாதியினருடைய ஆதரவால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவதில்லை, அவருக்கு மட்டுமே அவர் சொந்தமானவரும் இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி முழுவதுக்கும் பொதுவானவர். அவர் அங்கே போகிறார் என்றால் அவர் கட்சிக்காரர்கள் இருக்கிறார் என்று அல்ல. என்ன சம்பவம் என்றாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகப்பட்டவர் அங்கு போக வேண்டும், காவல்துறை அதிகாரிகளோடு ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் அழைத்தார்கள், கூட போனார், இயன்ற அளவு அங்கே அமைதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். எங்கள் சார்ந்திருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற இடம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை விட நாங்கள் அதிகமாக இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் மற்றும் பிசிக்கலான அட்டாக் இல்ல, பாஜக தலைவர்கள் மீதான தனிப்பட்ட தரங்கட்ட வார்த்தைகளை பிரயோகம் செய்து விடாதீர்கள் என்று கூட நான் நேற்று முன்தினம் ஒரு முகநூலையும் போட்டு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறோம். அந்த அட்வைசர் திரு ஜவஹர்லால் அவர்கள் உங்களுடைய தலைவருக்கு மரியாதைக்குரிய ஜவஹர்லால் அவர்கிட்ட சொல்லுங்க, எங்களுடைய தலைவரை தரக்குறைவாக விமர்சது மாத்திரம் இல்ல மிரட்டாரு. என்ன பண்ண முடியும்? வழக்கு பதிவு செய்வோம் என்று சொல்லுவது. அதாவது உங்களுக்கு ஒரு வாதத்தை உரிமை இருக்குன்னா அந்த உரிமை எங்களுக்கும் இருக்கிறது. உங்களை பத்தி பேசினாலே நடவடிக்கை உங்களை நடமாட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது பரவாயில்ல தானே? இல்ல நரேந்திர மோடி பற்றி பேசிவிட்டு யாரும் இந்த இடத்துல நடமாடி விட முடியாது அப்படின்னு சொல்றதை விட உங்கள் மீது வழக்கு தொடரும் சொல்லி சட்டப்படி உரிமை தானே? நான் வந்து ஜவாஹர்லாலுடைய வாசகத்தை நான் படிக்கல, அதனால சொல்ல முடியல. ஆனா நீங்க சொன்ன வாசகப்படி நான் வந்து வழக்கு தொடர்வேன். எங்களுடைய அகில இந்திய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவருடைய வார்த்தையை நீங்கள் திருத்தி பேசுகிறீர்கள் என்று நான் சொல்றேன். அவர் சொன்னது வைகோவை பற்றி பேசும்போது வைகோ அப்படி சொன்னார், அதனால சொல்லுறாரு எங்களுடைய தொண்டர்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க பேசினாரே தவிர இப்படி பேசல. அதை திருத்தி இல்ல, இதை இப்படி சொல்ல முடியாது. நாட்டுடைய பிரதமர் பேசக்கூடாது. பாருங்க, நரேந்திர மோடி டைவர்ட்டிங் தி இஷ்யூ. இல்ல நம்ம வந்து ஆளுக்கு ஒரு நீதி வைக்க முடியாது, ராஜாக்களுக்கு ராகுலுக்கு ஒரு நீதி வைக்க முடியாது. நான் கேட்கிறேன்,
திரு ஜவாஹிருல்லா வந்து எச்சரிக்கை விடுத்தார், மிரட்டினார் நீங்க சொன்னீங்க. நான் படிக்கிறேன், நான் மிரட்டினார், என்ன மிரட்டினார்? வழக்கு தொடர்ந்து இது மேட்டர் எப்படி இல்லங்க, சட்டப்பூர்வ உரிமை. ஏங்க நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை அவர் சென்ற பிறகு இந்த கலவரம் நடந்திருக்கிறது, போலீஸ் விசாரிக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு எங்களுடைய தலைவர் சொல்லுவதில் அப்படி இல்லை. நீங்க சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க மரியாதைக்குரிய நம்ம சகோதரர் ஹாஜா கனி அவர்கள் சொன்னார், நான் எல்லாருக்கும் சொன்னேன் இப்படி இருக்கணும். அதை முதலில் உங்களிலிருந்து ஆரம்பிங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. அவர் தான் எழுதியிருக்கிறார், அவரும் எழுதியிருக்கார். என்னன்னா திரு மிகு தமிழிசை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய வேண்டும் என்று பேச. எப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்? காலையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளோடு இருந்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று அவர்களோடு ஆலோசித்து அவர்கள் சொன்ன ஆலோசனைப்படி நடந்து கொண்டு மக்களை கட்டுப்படுத்துவதற்கு ஜமாத்துகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவரை வன்முறைக்கு காரணமான ஒரு பல அங்கேதான் பாஜக அரசியல் இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடோடு இருந்த அந்த கூட்டம் இவர் சென்ற பிறகு ஏன் மாறிச்சு? என்ன சிக்னல் இருந்தீங்க? பிரச்சனை இல்லைங்கிறீங்கல்ல, அப்போ உங்களுடைய ஆட்களை நீங்கள் கட்டுப்பாடுல வைத்திருந்தீர்கள். உங்க ஆள் கம்பெனி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்க எங்களால கட்டுப்படுத்த முடியும், வெளில போயிட்டு அங்க கலவரம் நடக்குது, இப்ப எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் சொல்றாரு. காவல்துறை தான் நகல சொல்லிச்சுன்னு சொல்றாரு. நீங்க வந்து இனிமே நாங்க பார்த்து காவல்துறை காலையில இருந்து வரைக்கும் எப்படிங்க கட்டுப்பாடு வச்சிருந்தீங்க? உங்களால் நான் மீண்டும் கூட்டம் கட்டுப்பாடு இருந்தது, ஆனால் கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. அவர்கள் சொல்றது இது ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போவது நல்லதல்ல. டெக்னாலஜியை விஞ்ஞானத்தை பயன்படுத்தி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டம் கட்டுப்பாடாக இல்லாம இருந்தது, கட்டுக்கடங்காம இருந்து பேசுறது தவறு. யார் விசாரிக்கப்பட வேண்டும். தனி மனிதன்டே ஒரு சமூகத்திடம் இருக்கக்கூடிய சாதனங்களை விட ஒரு அரசியலிடம் இருக்கக்கூடிய சாதனங்கள் அதிகம். ஒரு இடத்தை நோக்கி மக்கள் குவிகிறார்கள் என்ற உளவு தகவல் கிடைத்தவுடன் அங்கே ஒரு கொடி அணிவகுப்பு நடத்தியிருக்க வேண்டும். காவல்துறை 700 பேர் குவித்தார்கள். நடத்துவாங்க, சாதாரண நாட்கள் நடத்துவாங்க. இப்படி கலவரம் நடத்துறதுல கலவரம் அடக்கப்பட்ட பிறகுதான் குடியரசு நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா போலீஸ் காவல்துறையோட வாகனங்கள், காவல்துறை பெண்கள் அவங்க எல்லாம் அவங்களுடைய ஆடைகள் அவிழ்க்கப்படுகிறது. அவர்கள் மீது வந்து அந்த கறி கொண்டு வெட்டக்கூடிய ஆயுதங்கள் மீது அவருடைய சதை கிழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு பெரிய வன்முறை காவல்துறையோட மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொன்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது காவல்துறை மீது கோவம். அந்த பகுதியை கடந்த பொதுமக்கள் அவர்கள் வாகனத்தை நிறுத்தப்பட்டு வேனை இறக்கி விட்டு வண்டி விட்டு இறங்கி நீ ஆர்ப்பாட்டம் அவன் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கோ போயிட்டு இல்ல இல்ல இந்த விஷயத்துல காவல்துறையினர் புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொல்றதை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, ஜவாஹிருல்லா கண்டிக்கிறாரு, அஸ்லம் பாத்தாக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே திரு ஜவாஹிருல்லா அவர்கள் அந்த ஷமீம் அகமது இறக்கும் போது அதுக்கு முதல் நாளே அங்க வந்து தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்யறார், வருத்தத்தை பதிவு செய்யறார். அவருக்கு வந்து முதல் நாளே தெரிஞ்சிருக்குது. அப்ப இவங்க முழுக்க ஒண்ணு இந்த விஷயத்துல கம்ப்ளீட்டா நீங்க வந்து மானிட்டர் பண்ணி தான் இருக்கீங்க. என்ன போகுது, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை ஆகுது நீங்க கவனிச்சு தான் இருக்கீங்க. அப்ப உங்களால் இவ்வளவு பெரிய விஷயம் வெடிக்கும் பொழுது நன்றாக ஒரு கலவரத்தை அடக்கக்கூடிய சக்தி தனி மனிதரிடமா அரசிடமா? காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? பலவந்தத்தை பயன்படுத்தியாவது அந்த இடத்தில் மக்கள் கூடாமல் தவிர்த்திருக்க முடியும். முசாபர் நகர்ல கலவரம் நடந்த போது நாம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முலாயம் சிங் அரசு நம்ம வந்து சொல்லல, அகிலேஷ் யாதவ் அரசு சொல்லல, தனி மனிதர்களை சொன்னோம். பாஜக பிரமுகர்கள் பேசினார்கள். பாஜக அப்படின்னா பாஜக அப்படின்னா தனி மனிதர்களுக்கு பலம் இருக்கிறது, தமுக அப்படின்னா அரசுக்கு பலம் இருக்கிறது. இல்லை பாண்டே அவர்கள் நீங்க சரியாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு மகாஜன சபை கூடுகின்றது, கூட்டம் நடக்கின்றது. ஜாட்டின மக்களும் முஸ்லிம்களும் அங்கே மிக நெருக்கமாக வாழ்ந்தவர்கள். அங்கே சென்று திசை திருப்பி அதை முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரமாக மாற்றிய எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சார மேடையில் வைத்து பாராட்டு தெரிவித்தீர்கள். காவல்துறையினரோடு இருந்து கலவரத்தை தடுப்பதற்கு முயற்சி எடுத்தவர் அந்த எம்எல்ஏ பொது கலவரத்தை தூண்டியவர், கலவரத்தை தூண்டியவர்களும் கலவரத்தை கலவரம் நடக்கும் பொழுது அங்கிருந்து வெளியேறுவர். சந்தேகம் இருக்கிறது. நான் ஒண்ணு கேட்கறேன், இந்த விஷயம் சந்தேகம் இருக்குங்க. காவல்துறை அடிச்சீங்க, நீங்க வந்து மீதி இடத்துலாம் இது நடந்து சொன்னீங்க, சூசைட் ஐ மீன் கஸ்டோடியல் டெத் எல்லாம் நடந்து போராட்டம் பேசுறீங்கல்ல, இந்த இடத்துல அந்த இஷ்யூ என்னங்க? அந்த ஷமீல் அஹமத் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அந்த ஆள் இறந்துட்டார்.
அந்த அம்மா எங்க, அந்த பவித்ரா எங்க போனாங்க? ஒரு தலித். நான் தான் கேட்க வரேன், அவங்களுடைய வாழ்க்கை என்ன, எங்க போனாங்க? நீங்க இந்த இஷ்யூ மாத்திட்டு பேசுறீங்க. லவ் ஜிஹாத் போய் இல்லீகல் லவ் ஜிஹாத் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை பதிவு செய்யறேன். தென்காசி RSS அலுவலகத்தை சோதனையிட்ட போது நூற்றுக்கணக்கான தொப்பிகளும் குறுந்தாடிகளும் எடுக்கப்பட்டன. எப்போ? எல்லா ஊடகங்களும் வந்தது காட்டுங்க. அப்ப நீங்க மறுங்க இது வந்தது இங்கே வன்முறையை தூண்டியது யார் என்று நாங்கள் சந்தேகப்படுகின்றோம். நவம்பர்ல RSS ரேலி பேண்ட் போலீஸ் பர்மிஷன், நீதிமன்ற பர்மிஷன் கொடுத்து கூட நடத்தல. எங்களை கைது பண்ணாங்க. உங்க தலைவர்கள் இறந்து போன போது கூட இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்தன. நாங்க அதை எடுக்கல. உயிரை இறந்திருக்கிறது இவ்வளவு பெரிய விஷயம் வந்து தொடராக நடந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிச்சயமா வன்முறை வந்து எந்த சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் திரு ஷேக் தாவூத் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். அரசு திரு ஷமீம் அகமது வந்து காவல்துறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு 11 நாட்கள் ஒரு மருத்துவமனையில மாறி மாறி இருந்திருக்கிறார். வேலூர்ல, சென்னையில இருந்திருக்காரு. 11 நாட்கள் மருத்துவமனை இருந்திருக்காரு. அவருக்கு மரணம் அடைந்த உடனே தமுக தலைவர் தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து தன்னுடைய ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இது சென்சேஷனலா வெடிக்கக்கூடிய விஷயம். திரு இவர் ராஜாக்கனை குறிப்பிட்டது போல அதே திரு மார்ட்டின் பிரேமராஜ் அவர்கள் ஏற்கனவே வேறு ஒரு வழக்கில் வந்து அவர்கள் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து கவனமா கையாண்டிருக்கணும். முதல்லயே இதை எச்சரிக்கையா இருந்திருக்கணுங்கிற எண்ணம் அரசுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? ஒரு வன்முறை கலவரம் வெடித்து கட்டுப்படுத்த முடியாமல் போய் 4 மாவட்ட காவல்துறை கொண்டு வரப்பட்ட கொண்டு எஸ்பிகளும் அடி வாங்கி அதுக்கு பிறகு தான் காவல்துறை வெடிக்குமா? உளவுத்துறை என்ன செய்யுது? 11 நாட்கள். இது பத்தாத ஒரு உளவுத்துறைக்கு வந்து அலர்ட்டா இருக்கிறது. அதாவது இதுல நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சில அமைப்புகள் இந்த மதவாதமாக, அதாவது ஜனநாயகத்தை நம்பாத அமைப்புகள், மதவாதமாக தன்னுடைய நிலையை முன்னிறுத்த ஆசைப்படுகிற அமைப்புகள், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிரச்சனைகளும் எங்கே நடந்தாலும் சரி, அது இந்துத்துவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியா இருந்தாலும் சரி, RSS அமைப்பை பண்றவங்க, இவங்க எங்கே எந்த சம்பவங்கள் நிகழ்ந்துட்டாலும் ஜனநாயகத்தை தூக்கி ஓரமா போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய விஷ விதைகளை நடுவதாகத்தான் நாங்க இதுல பாக்குறோம். அரசு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அரசுடைய செயல்பாடு என்ன? மக்களுக்கு ஜனநாயக அடிப்படையில தன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது. அப்ப அந்த பையன் ஆம்பூர் கலவரத்துல RSS விஷ விதை விதைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இஸ்லாமிய விஷ விதை யார் விதைத்திருந்தாலும் அதை தடுக்கப்பட வேண்டும். யாரு இருக்கு? அதாவது அது வந்து அது சம்பந்தமாக அரசு வந்து செயல்பாடு படுத்திட்டு இருக்காங்க. கைதுகள் செயல்பாடு பிரச்சனை. நான் சொன்னேன், ஒரு கள்ளக்காதல், அதன் தொடர்ச்சியாக ஒரு மர்ம மரணம், அதன் தொடர்ச்சியாக இவ்வளவு பெரிய வன்முறை, இவ்வளவு நடக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா அரசுக்கு தான் நான் கேட்கிறேன். யார் விஷ விதை விதைச்சாங்கல்ல, விஷ விதை பகல் முழுவதும் 24 மணி நேரம் விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும்போது காவல்துறை அரசு செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுலயாவது அது நிப்பாட்டப்படுது. உங்களுக்கு அரசு செயல்படலைன்னா அந்த பையனை கூப்பிட்டு போய் விசாரித்து இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, அது சம்பந்தமான அந்த அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க. யாரெல்லாம் அதுல சரியா கையாளலையோ அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 7 பேர் அது சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. அந்த 28 காவல்துறையினர் மேல வந்து கடுமையான வந்து ரத்த காயம் நடந்திருக்குது. 2 போலீஸ் வாகனங்கள், 11 டூ வீலர், ஒரு டாஸ்மாக் கடை, டிராவலர் வேனு, 2 ஹாஸ்பிட்டல், இவ்வளவு நடந்து முடிஞ்சு ஒரு தொடர் வன்முறை, ஒரு கலவர நடந்துட்டு இருக்கும் போது நீங்க காவல்துறை இந்த அளவு கட்டுப்படுத்துறது எங்களுடைய சாதனை சொன்னீங்கன்னா, சிறிய அளவுல இருக்கும் போது அது சம்பந்தப்பட்ட அந்த மஞ்சுநாதாங்கிற அந்த எஸ்பி எல்லாம் போய் எல்லாமே பார்த்திருக்காரு. அந்த சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் பார்த்திருக்காரு. அது எந்த அளவுக்கு முடியுமோ அதை வந்து நிறுத்துறதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணிருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா தரப்பையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசாம இல்ல. திரு காஜாக்கனி சொன்னதை போல அவங்க கூப்பிட்டு எல்லாம் MLA இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பேசி முடிந்தாரோ அமிக்கபுளாக அதை முடிக்க பாக்குறாங்க. அந்த கூட்டமாவது உணர்ச்சி வசப்பட்டு கட்டுக்கடங்காம இந்த செயல் நடந்து போகுது. அப்ப இது வந்து எதிர்பாராக நடந்துருது. நடந்தாலும் அந்த சம்பவத்தை தொடர்ந்து அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது வந்து அப்பாவிகள் எல்லாம் கைது பண்றாங்க. அப்பாவிகளை யாரையும் கைது பண்ணல, எல்லாருடைய போட்டோ இருக்கு, அது நிறைய போட்டோஸ் இருக்கு, எல்லா கைது செய்யப்பட்டு அதுல இருக்கு. அது வந்து அது தவறான ஒரு இது, அரசு மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. இல்லவே இல்ல. ஆனா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ் படி யாரெல்லாம் அதுல கலந்துருக்காங்க, 103 பேருக்கு மேல, 118 பேருக்கு மேல கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி அது நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. நடவடிக்கை எல்லாம் நடக்காம இல்ல. அரசு செயல்பாடு ரொம்ப சரியாக இருக்கு. ஆனாலும்
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யறது அர்த்தம் இல்லை. வன்முறை நடந்தது தவறா நடவடிக்கை சரியா. நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கொண்டு போய் ஆளுகளை எல்லாம் இறக்கி எல்லாரையும் புடிச்சிருங்க, இல்லன்னா ஏகப்பட்ட போலீஸை கொண்டு இங்க கூச்சிருங்கன்னா சும்மா ஒரு சம்பவம் நடக்காத நிலையில. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதி, ரம்ஜான் மாதம் இஸ்லாமியர் ஒருவர் காவல்துறை தாக்குதலால் கொல்லப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. 11 நாட்கள் அவகாசம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கிறது. சுலபமா இது வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். இந்த மரணம் சாதாரணமா இருக்காது, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு சாதாரண சொல்றேன். நம்ம ராகவன் சொன்ன மாதிரி அவர் வந்து தவறான முறையில தொடர்பு வைத்து, அதாவது தவறான ஒரு மனிதர், நீங்க அவரை இஸ்லாமியர்ங்கிறத பாக்குறத விட ஒரு தவறான வாழ்க்கை முறையை தவறாக நடத்தக்கூடியவர். அவருடைய வந்து இஸ்லாமிய சமுதாயம் ஏத்துக்கிட்டு இவ்வளவு பேர் வந்துருவாங்க நீங்க எதிர்பார்க்க சொல்றீங்களா? இல்ல, அவர் இஸ்லாமிய முறைப்படி செஞ்சாரா முறைப்படி செய்யல. அந்த தவறான ஒருத்தரை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி போயிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க. அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுமா? தவறு செஞ்சவங்களுக்கு எல்லாம் சமுதாயமும் பின்னால போய் நிக்குமா? தவறு செய்தவரை சரி செய்வராங்க நீதிமன்றம் தீர்மானிக்கணும், காவல்துறை தீர்மானிக்க. காவல்துறைக்கு வழங்கப்பட செயல்பாடு என்னங்க? அவர் செயல்பாடு தவறு முடிவு நாங்க முடிவு பண்ணலங்க. மக்கள் மத்தியில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு சமுதாயம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உளவுத்துறையில இருந்து ரிப்போர்ட் பண்ணி நீங்க உடனே அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. கணவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, ஓகே, அவங்க விசாரிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு நாள் விசாரிப்பாங்க, 24 மணி நேரத்துக்கு மேல காவல்துறை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்க கூடாது, நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணணும். 3 நாளா நீங்க வச்சிருக்கீங்களா? வச்சு சாப்பிடுறது சம்பந்தப்பட்ட நிலைகளை தான் இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க, சிபிசிஐடிக்கு மாத்தி இருக்காங்க. விசாரணை முடிக்க விட்டப்பட்டிருக்கு. உண்மை என்னங்கிறது வெளியே வரும். அது எப்ப வந்து அந்த டெத் வந்து எப்படிங்கிறது வெளியே வருது அப்படின்னு சொன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப ஆமா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. இப்ப நடந்திருக்கலாம். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலையை பற்றி தெரிய முடியும். ஆனாலும் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், அவர் வந்து 3 நாள் காவலுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார், கஸ்டடியிலே இருந்தார், வீட்டுக்கு அனுப்பப்படல. ஒண்ணு, அவர் வந்து வெளியில வந்த பிறகு அவருடைய கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நான் நல்ல உடல்நிலை தான் போறேன் அப்படின்னு கையெழுத்து வெளியே விட்டுருக்காரு. தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் தான் இருந்திருக்கிறார். அவர் வீட்டுல போய் 15 நாள் வந்து உல்லாசமா இருந்துகிட்டு 16 நாள் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி 17 நாள் மரணம் அடைஞ்சா அது இன்னமும் சந்தேக மரணமா தான் சொல்லப்படும். ஆனால் தொடர்ச்சியாக அவர் மாறி மாறி மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு மருத்துவமனை இருக்கார். வேற என்ன காரணம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க இதுல இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசாரணைக்கு அழைச்சிட்டு போறவங்களை விசாரிச்ச முறை சரியில்லைங்கிறதுனாலதான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது திரும்ப திரும்ப நம்ம, அதாவது அரசு என்ன செஞ்சிருக்காங்க, விசாரணை அதே மாதிரி அவ கூட இருந்த காவலர்களையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணாம இல்ல, அதையும் வன்முறையும் வெடித்த பிறகு நாம அமைதியா நின்று கிடையாது. இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சம்பவம் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல மனிதர்களோ இல்ல நல்ல ஒரு பெரிய தலைவர் சம்பந்தப்பட்டதோ இல்ல, இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு தலைவருக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல இல்ல, இப்படிப்பட்ட சாதாரண ஒழுக்கமான ஏழ்மையான ஆளு, ஒழுக்கம் கெட்டவர், ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் என்கவுண்டர் செய்யக்கூடாது, நீதிமன்றம் அஜ்மல் கசாப் குருவி சுடுற மாதிரி எல்லாரும் சுட்டான், கண்முன்னாடி பார்த்தோம். ஆனாலும் அவனை கூட நீதிமன்றம் விசாரித்த பண்ண முடியாது. அதுதான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்மாடி வீடியோல பார்த்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இதுல என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னணியில் அரசியல் இருக்குங்கிறதா தான் நாங்க கருதுனோம். அரசு வந்து அதை கண்டுபிடிக்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க வேண்டியிருக்கிறது. திரு ஷேக் தாவூத் சொல்லும்போது இதற்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் எழுப்பிய கேள்வியில் திரு கேட்டில் அவர் எழுப்பிய கேள்வியில் ஒரு நியாயம் இருப்பதாக ஒரு நிச்சயமாக ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. காணாமல் போனதாக சொல்லப்படக்கூடிய பெண் பவித்ரா, சமீம் அகமதோடு தொடர்பு வைத்ததாக சொல்லப்பட்ட பெண் பவித்ரா இன்று வரை எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. தலித்துகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் அந்த காணாமல் போன தலித் பெண்ணுக்காக ஆதரவாக ஏன் குரல் கொடுக்கவில்லை? ஒன்று. இரண்டாவது, கோகுல்ராஜ் மரணத்தில் தலித் கட்சிகள் மட்டும்தான் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தன. இந்துத்துவா பேசக்கூடிய இயக்கங்களோ அரசோ அந்த தலித்துடைய மரண மரணத்துக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை? தலித்தாக இருந்தால் தலித் கட்சிகள் தான் குரல் கொடுக்க வேண்டும், இஸ்லாமியராக இருந்தால் இஸ்லாமியர் மட்டும் தான் குரல் கொடுக்க வேண்டும் என்று முழுக்க ஆழமாக வேறுபட்டிருக்கக்கூடிய பிரிவினை தான் காரணமா? அரசியல் சதி யார் செய்வது? நான் திரு வன்னியரசு அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த மரணம், கோகுல்ராஜுடைய மரணம், இளவரசருடைய மரணத்தை நினைவுபடுத்ததாக நம்ம சொல்ல முடியும். பாத்தெடுப்புலேயே வந்து ரயில்வே தண்டவாளம் ஒரு தலை துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து ஓகே சந்தேகம் வரலாம். ஆனால் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற உத்தரவாதம் இன்னைக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அவர்களை தேடிட்டு இருக்காங்க, வழக்க மாத்திட்டாங்க.
அந்த டெவலப்மெண்ட் வந்த உடனே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்களும் உங்களுடைய போராட்டத்தை விட்டுட்டீங்க. ஆனால் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்த எடுப்புலயே இந்த பிரிவுல வழக்கு தொடர்ந்து சொல்றது நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு அதன்படி வழக்கு நடத்தணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர்கள் விசாரணை பண்றாங்க. திரு தனியார் சொல் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 சமூகங்களுக்கு இடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள வழக்குகள்ல ரொம்ப நிதானமாக கையாள வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அப்ப இறந்தவர் ஒரு தலித் வாலிபர் என்பதற்காகவே உடனடியாக நீங்கள் சொல்லக்கூடிய பிரிவுல தான் வழக்கு போடணும்னு சொல்ல நியாயமா இருக்குமா? இல்ல, அது எப்போதுமே அப்படி சொன்னதில்லை. என்னன்னா, கோகுல்ராஜ் கடத்தி செல்லப்பட்ட உடனேயே கூட உடன் இருந்த நண்பர் சுவாதியும் கார்த்திக்கும் வந்தும் நம்முடைய கோகுல்ராஜுடைய அண்ணன் கலைச்செல்வனுக்கு தொலைபேசியில் தொடர்புறார். அவங்க அம்மா சித்ராவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்க திருச்செங்கோடு மலைக்கோவிலில் பேசிக் கொண்டிருந்தோம், உங்க பேரை சொல்லி யுவராஜுடைய ஆட்கள் இவரை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள், என்னானது என்று தெரியவில்லை என்று தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். 24ஆம் தேதி அவர் ரயில்வே டிராக்கில் கிடக்கிறது. நீங்க ஒரு பாடியை பார்த்த உடனே தெரியும். நீங்க ரயில் அடிபட்டு கிடக்கு. நாங்க இளவரசன் படுகொலையில நாங்க பாக்குறோம். நாங்க திட்டமிட்டு அது படுகொலைங்கிறத நாங்க வெளிப்படையா சொன்னோம், அப்பட்டமா சொன்னோம். இந்த கோகுல்ராஜ் படுகொலையில முழுமையா நாங்க சொன்ன உடனே சொன்னோம் இது படுகொலை தான். ஏன்னா அதோடைய அமைப்பு முழுமையா அங்க சுவாதி சொல்லிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இங்க இறக்குறாங்க. அடுத்து சிசிடிவி கேமரால வருது. நாங்க சொன்னா இது படுகொலைன்னு சொல்லி பிரிவுல வழக்கு போடுங்க நாங்க சொல்லல. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப பொதுவா தலித்துகள் படுகொலை செய்யப்படும் பொழுது பொதுவா எந்த வழக்காக இருக்கட்டும் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆர் போடணும். கம்ப்ளைண்ட் காப்பியை வாங்குங்க முதல்ல. ஆனா இந்த வழக்குல காவல் நிலையத்துல போய் கொடுத்த உடனே வழக்கே கேஸே அந்த பெட்டிஷனே வாங்கல. நீங்க போங்க ரயில்வே 174 போடுவாங்க, நீங்க ரயில்வே ட்ராக் போங்க, அங்க ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இப்படி அலைக்கழிக்கிற ஒரு போக்காக தான் காவல்துறை அங்க செயல்பட்டது. இப்ப யுவராஜை பொறுத்தளவு இந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த நபரை பற்றி நாம் முழுமையாக ஆய்வு செய்து சொன்னோம். அவர் ஒரு ஈமுகோழி மோசடி செய்தவர், ஆள்கடத்தல் செய்பவர், பெண்களை கடத்தி பேரம் பேசுபவர்கள், இப்படி எல்லா விஷயங்களும் நாங்கள் உடனே தொடர்பு கொண்டு இவர் பற்றி இந்த செய்திகள் எல்லாம் சுவாதியே சொன்ன செய்தி. இந்த கோகுல்ராஜை கடத்தி கொண்டு போகும்பொழுது இருந்த அந்த பெண்ணை அடித்து தள்ளிவிட்டு தான் இவனை கடத்தி செல்கிறார்கள். அப்ப ஒரு நபரை பற்றி நாம் முழுமையாக சொல்கிறோம். இந்த மாதிரியான ஆட்கள் அவரே அவருடைய முழு வேலை என்னன்னா, கோவில்களில் பார்க்குகளில் இரண்டு பேராக ஜோடியாக இருப்பவர்களை பிடித்து விசாரித்து அவரது என்னென்ன சமூகம் என்று கேட்டு அடித்து பிரிக்கிற வேலைகள் முன்னெச்சரிக்கையாக எச்சரிக்கிறது, இல்லைன்னா அடித்து அவர்கள் கொலை செய்வது. நான் என்ன கேட்கிறேன் என்றால், கோகுல்ராஜ் ஒரு மரணம் மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று மேற்கு மாவட்டங்களில் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அந்த மாதிரி ஒரு புகார்கள் தான் இருந்தா உங்களுக்கு முன்னாடி அவங்க பதிலிருப்பாங்களே. இப்போ கோகுல்ராஜ் காணும் சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் முதல் நாளே புகார் கொடுத்தாங்க, நீங்க காயின் பண்ணீங்க. அப்படி கண்ணாத்தினா காணாம போயிருந்தாங்க அவங்க பெற்றோர் எல்லா மரணத்தையும் உங்களுடைய நோக்கத்தை தான் சந்திப்பாங்க. எல்லா மரணத்தையும் அவர் கொலை தான் சொல்லி சொல்லுங்க. என்னன்னா இது ஒரு வேலையாக எடுத்து செய்கிறார்கள் என்று சொல்கிறேன். ஒரு பார்க்லயும் கோவிலையும் போய் ஜோடியா வர்றவங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க புகார் கொடுத்தோம், அது அலைக்கழிக்க பார்த்தாங்க, எங்களை ஏற்றுக்கொள்ள சொல்றது கோகுல்ராஜ் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு விஷயமா நீங்க பார்க்க முடியுமா? இன்னைக்கு இயல்புல உங்களுக்கு தெரியும், நீங்க காவல்துறைக்கு நீங்க அடிக்கடி நீங்க காவல்துறை தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபர், எந்த கேஸ் யார் எடுத்துட்டு போனாலும் ஹாஜாக்கனி கூட ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு சாமானியர் ஒரு காவல்துறைக்கு போனா அங்க அதான் நிலைமை. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சிகளை காவல்துறை இயல்பு அப்படிதான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் போட்டா அதன் பிறகு நீதிமன்றம் தான் மாற்ற முடியும். நீங்களும் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த பகுதியில் சாதி ஆதிக்கம் உள்ள பகுதி மேற்கு மாவட்டங்கள் சுத்தமாக தலித்துகளுடைய வழக்குகளை காவல்துறை எடுப்பதே இல்லை. முழுமையாக கடுமையாக போராடி இதை நாங்கள் வாங்குறோம். ஒரே ஒரு செய்தி என்னன்னா, கோகுல்ராஜ் படுகொலை நாங்க 10 நாள் போராடி மேற்கு மாவட்டம் சொல்றீங்க, வட மாவட்டமோ தென் மாவட்டமோ சென்னையோ எங்கேயாவது ஜாதி பாகுபாடு இல்லாம சுபிச்ச மாதிரி சொல்லுங்க. புத்தியில ஜாதி இருக்கிற மேற்கு மாவட்டம் என்ன, தென் மாவட்டம் என்ன, வட மாவட்டம் என்ன, சென்னையில எங்க போகுது? நீங்க மேற்கு மாவட்டம் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் பகலவன் என்கிற பாஸ்கரன் கரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் உடனே என்னன்னா, ஒரு நில பிரச்சனை தொடர்பாக ஒரு ஆர்டர் வாங்குறாரு, நிலம் அளந்தது தொடர்பாக ஆர்டர் வாங்குறாரு. போய் அளந்து முடிச்சதுக்கு அப்புறம் போய் அந்த உரிமையாளர் போய் இந்த மாதிரி நிலம் அளந்துருக்குங்க, இந்த பகுதியில் அளக்கணும், இவர் வந்திருக்காரு, விஓ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவர் பேர் கோவிந்தசாமி கவுண்டர். அவர் என்ன எடுத்த உடனே என்ன பண்றாரு, ஓங்கி ஒரு அடிச்சுட்டு அந்த ஆர்டர் காப்பி கிழிச்சு போடுறாரு. எவன்டா இங்க கேக்குறீங்க போங்கடா அப்படின்னு சாதி பேரை சொல்லி திட்டி அடிக்கிறாரு.
இன்னமும் பாருங்க ஹைகோர்ட்ல வந்து அவரை கைது செய்ய சொல்லி நாங்க வந்து வழிகாட்டுதல் வழக்கு போட்டிருக்கோம். இன்னமும் வந்து பெண்டிங்ல இருக்கு. காவல்துறை முழுமையாக இவர் மீது எஃப்ஐஆரே போட, அதாவது வழக்கே பதிவு செய்யல. இப்ப ஹைகோர்ட்ல இருந்து டைரக்ஷன் கேட்டிருக்கோம் நாங்க. அப்ப மேற்கு மாவட்டங்கள்ல மிக மிக ஆதிக்கம், அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சாதி ரீதியாக ஆதிக்கம் மிகுந்த அந்த சமூகத்தில் இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கின்றன. இப்ப கோகுல்ராஜ் நீங்க வந்து இதை எப்படி நீங்க வந்து ஜாதிய பின்னாடி கொடுக்க பாக்குறீங்க? இது வந்து ஒரு நிச்சயமா ஒரு தகராறு, ஒரு மர்மமான சந்தேகம்ல கொலையாக இருக்கலாம். ஆனா இது இந்த ஜாதிக்காக, இது வந்து ஆதிக்க ஜாதிகள் செய்யக்கூடிய விஷயங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க நான் கேட்கிறேன். இது வந்து ஒரு கவுண்டர் சமூகமோ, நாடார் சமூகமோ, தேவர் சமூகம் அவர்களுக்குள்ள ஏதாவது தகராறு வந்தா கூட ஒரு பிரிவுக்கு காவல்துறை ஆதரவா இருக்கு, இன்னொரு பிரிவு புகார் வழக்கம் இருக்குது. காவல்துறை வந்து நிதானமா முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. இது ஜாதிக்காக பார்த்திருக்கிறாங்க, ஆதிக்கம் பண்றாங்க முடிவுக்கு எப்படி வரும் கேட்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன், கோகுல்ராஜ் படுகொலை என்ன காரணத்திற்காக அப்படிங்கறத சொல்லணும். இல்ல, கோகுல்ராஜ் படுகொலையில நீங்க என்ன கோரிக்கை வைத்தீர்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குற்றவாளிகள் பெயரில் சேர்க்கப்பட்டிருக்கு. 10 நாள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இந்த காவல்துறையை எதிர்த்து நாங்கள் ஆவணங்கள் கிடைக்க வேண்டாமா? டெலிபோன் பேச்சும் நான் தாய் சித்ரா வந்து அவங்க அண்ணன் கலைச்செல்வனும் இருக்கிற எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சு அவங்க தொலைபேசி தொடர்பு கொண்ட எல்லாத்தையும் தொடர்பு கொண்டுதான் நாங்க வந்து பேசுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே பேசுறாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க ரெக்கார்ட் பண்ணி இது எப்படி சொல்றோம். நான் வந்து நாளைக்கு வந்து வன்னியரசு பேசுறாரு சொல்லிட்டு ஒரு போன் காட்ட முடியும். அது வன்னியரசு போடலாம் நான் செக் பண்ண வேண்டாமா? யாருனாலும் சொல்றதெல்லாம் போட்டு கேஸ் போட்டு இருந்தா வழக்கு தான் எங்க பிரச்சனை? அது என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறாங்க, நீங்க சொல்லக்கூடிய தொடர்பு பாக்குறாங்க, முதல் நாளே காண ஒரு 4 விஷயம் காயம் பண்ணி நீங்க சொன்ன அதே வழக்கு போடப்பட்டிருக்கு. அதே நபர் குற்றச்சாட்டப்பட்டதா இருக்காரு, அதே நபர் தலைமுறை இருக்காரு. இது அத்தனையுமே நடந்திருக்கு. நீங்க முதல் நாளே நடக்கணும், இன்னைக்கு பண்ணணும்னா அது இந்த ஆம்பூர் பிரச்சனை போல தேவையில்லை இன்னொரு பதத்தை தானே கொண்டு வந்திருக்கோம். இல்ல நாங்க என்ன குற்றம் சுமத்தினோமோ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல என்ன நடக்குது அப்படிங்கிற நாங்க சொல்றோம்ல. நாங்க வந்து பொய் சொல்லலங்க. ஏங்க நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். படுகொலை செய்ய இளவரசன் படுகொலையில என்ன நடந்ததோ அந்த அப்படியே அப்பட்டமாக, இதுக்கு முன்பு என்ன வழிகாட்டுதல் அடிப்படையில் நடந்ததோ அப்பட்டமாக கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்படும். இது திட்டமிட்ட படுகொலை. முழுக்க இந்த பகுதியில் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சாதிய ரீதியாக இருக்கிற அந்த அமைப்புகள் சாதி வெறி அரசியலை நடத்தி அதில் லாபம் காண்கின்ற அந்த சக்திகள் இதை குளிர்காய்கின்றன என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க குறிக்கிட இல்ல ரொம்ப இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக போராடுகின்ற இந்த விடுதலை சிறுத்தைகள், நீங்க முதல்ல கேள்வி கேட்டது போல இந்த பவித்ரா விஷயத்துல அவங்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண் தானே, ஏன் அதை பத்தி அவர்கள் அக்கறை எடுக்கல ஒரு கேள்வி. நான் எனக்கு தெரிஞ்ச திருமாவளவன் அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மும்பைல 3 பேர் தலித் சமுதாயத்தை சார்ந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்பதற்காக மும்பைல ஆர்ப்பாட்டம், அகமது நகர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணார். மும்பைல மாத்திரமல்ல, பெங்களூர்ல ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலயும் மும்பைல இறந்த கொல்லப்பட்ட 3 தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக. ஆனா இந்த பவித்ராவை ஏன் கண்டுக்கவே இல்லை? எங்க இருக்காங்க கூட நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா? இப்ப இவர்கள் உண்மையிலேயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக வாதாடுபவர்களா, போராடுபவர்களாங்கிறதான் ஒரு கேள்வி. அந்த கேள்வி நான் பதில் பெற்றுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னாலும் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்துருச்சு. எனக்கு இந்த கோகுல்ராஜ் வந்து மரணத்தும் போது நீங்க எல்லாத்துக்கும் இந்து முத்திரை குத்தக்கூடிய நீங்க கோகுல்ராஜ் ஏன் நீங்க இந்துவா பாக்கல? கோகுல்ராஜ் மரணம் ஒரு இந்துவோட மரணம். கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் பாவம். அதுக்காக உங்களுக்கு அடிஷனல் சென்டிமெண்ட் வரணுமா இல்லையா? கோயில் ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு புரியல. நீங்க அதான் சொல்ல வரேன். எங்களுடைய தலைவருடைய கோகுல்ராஜை நீங்கள் இந்துவா பார்க்கவில்லை, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவனாக யாருமே இல்ல. நான் என்ன சொல்றேன், ராமநாதபுரத்தில் எங்களுடைய தலைவர், மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை அவர்கள் இது சம்பந்தமாக, ஆம்பூர் சம்பந்தமாக திரு அஸ்லாம் பாஷா அவர்களை அவர் விசாரிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் சொன்ன அறிக்கையிலேயே கொஞ்சம் எடுத்து பாருங்க. தமிழகத்தில் 100 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இந்த ஒரு வருஷத்துல. அதுவும் குறிப்பா தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியும் 100 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இதையெல்லாம் கண்டிக்கிறோங்கிறது மாத்திரமல்ல, அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறுகிறதுன்னு கண்டிச்சிருக்கிறார் எங்க மாநில தலைவர் கண்டிச்சிருக்கிறாங்க. எல்லா கொலையும் கண்டித்து கொண்ட சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது எங்களுக்கு குற்றம். உங்களுக்கு தெரியும் இந்து என்ன முஸ்லீம் என்ன கிறிஸ்தவனா சார்? நீங்க சொன்ன நான் கேட்பது 2 விஷயத்தை நான் பார்க்கிறேன். நான் இப்பவும் தான் சொல்றேன்,
காவல் மரணங்கள் தமிழ்நாட்டில் 2வது, இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா கஸ்டோடியல் டெத் இந்தியாவில் 2வது தமிழகம். இங்க இன்னும் இப்ப 2014 ரிப்போர்ட். நான் என்ன கேட்கிறேன், இது கண்டிக்கப்பட வேண்டியது. அதுக்காக சுப்ரீம் கோர்ட் நிறைய கொடுத்திருக்காங்க. காவல் மரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும். நான் இந்த ஆம்பூர் பிரச்சனையில அதுல நீங்க கொடுக்கக்கூடிய குரல் நீங்க கோகுல்ராஜுக்கும் நாங்க கொடுத்தோம்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே தரத்துல கோகுல்ராஜ் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர், அதனால அவர் கொண்டுட்டாங்க, அதுக்காக நாங்க கண்டிக்கணும். எல்லா கொலைகளையும் கண்டிக்கிறோம். நீங்க சொல்ற எந்த இஸ்லாமிய கொலையும் நாங்க கண்டிக்கிறோம். கோயம்புத்தூர்ல இந்த இஸ்லாமியர் ஒருத்தர் இறந்து போனார் சில வருடங்களுக்கு முன்னாடி, நல்ல ஆளு, அவர் கண்டிச்சோம், அவர் கொலையும் நாங்க கண்டிச்சோம். எல்லா கொலையும் கண்டிக்கப்பட வேண்டிய கொலை. ஆனால் ஆம்பூர்ல அதற்கு பிறகு நடைபெற்ற விஷயத்தை தான் இப்ப கேள்விக்குறியாகுது. அந்த மணி அந்த இவர் வந்து கஸ்டோடியல் டெத் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இட் இஸ் நாட் கஸ்டோடியல் டெத். நேற்றைக்கு நடந்தது கஸ்டோடியல் டெத் கிடையாது. நீங்கள் அதை திசை திருப்புகிறீர்கள். 12 நாள் கட்சி நடந்திருக்கு. 12 நாள் கட்சி டெக்னிக்கலி கஸ்டோடியல் டெத் கிடையாது. டெக்னிக்கலி யூ ஆர் ரைட். ஆனால் அவர் 4 நாட்கள் வந்து விதிகளை மீறி காவல் கட்டுப்பாடு வைக்கப்பட்டிருக்கார். அது முதல் சட்டம். இரண்டாவது, அது இடைப்பட்ட காலத்தில் 11 நாள் மருத்துவமனை இருந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு நாளாவது வீட்டில் இருந்தார், ஓய்வு பெற்றார், ஏலகிரி போயிட்டார் அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்ற ஒரு தொடர்ந்து மருத்துவமனையில உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தொடக்கத்தில் நீங்க தூக்கு தண்டனை கொடுத்து மிஸ்டர் பாண்டே, நீங்க தொடக்கத்துல சொன்ன ஒரு விஷயத்தை நான் 100% ஏத்துக்கிறேன். எதிராளி யாராக அஜ்மல் கசாபை பத்தி சொன்னீங்க, நீதிமன்றம் தான் தண்டிக்கப்பட வேண்டும், அதுக்கு தான் அதிகாரம் இருக்கு, மாற்று கருத்து இல்ல. இந்த நபர் இப்ப இறந்திருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர் போலீசால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார் சொன்னால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம், காவல்துறை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் அதை இப்பொழுதுல அதுல வந்து மாற்றி ராஜாக்கடி சொன்னார், ஆம்பூர் கலவரத்தில் ஈடுபட்டவங்க நடவடிக்கை எடுக்கணும். அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க, போறாரு நான் என்ன சொல்றேன், காலையிலிருந்து உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்காக பெருமைப்பட்டு பேசுகிறீர்களே. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் காத்தாலிருந்து எல்லாத்தையும் பேசினார், கட்டுப்பாட்டு முடியல போயிட்டார். முடியாத காலையிலிருந்து மாலை வரை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் என்று சொன்னால் அந்த கூட்டம் உங்களுக்கு கட்டுப்படும். பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது. ஒரு கோபத்தில் கொந்தளிக்க வரக்கூடிய கூட்டம் பெட்ரோல் குண்டு வச்சுட்டு வருமா? அதாவது வன்முறை நடத்துவதற்கென்றே தெளிவா திட்டமிட்டு வந்த கூட்டம் அது. அதுதான் எங்களோட பிரச்சனையே. எப்படி இந்த சந்தேகத்துக்கு வர்றாரு? கோகுல்ராஜ் மரணம், அது வந்து யுவராஜ்ங்கிறவர் வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்கிறாரு. அப்ப இது வந்து தாழ்த்தப்பட்டவருக்கும் வேற ஒரு ஜாதிக்குமான ஒரு மோதல் இப்படி பாக்குறாரு. அப்ப பாதிக்கப்பட்டவர் ஷமீம் அகமது, கூடி இருக்கிறவங்க பூரா இஸ்லாமிய சகோதரர்கள். அப்ப வந்து இந்த பிரச்சனை பண்ணிருப்பாங்க யாருன்னா அது வேற யாரும் அப்படின்னா கோகுல்ராஜ் மன்னத்துல நீங்க எல்லாம் காயின் பண்ணிட்டு வந்தா சரி, ஷமீம் அகமது பின்னாடி தொடர் கலவரத்துக்கு வந்து காயின் பண்ணிட்டு வந்தா இல்ல அது நாங்க எப்பொழுதுமே குற்றவாளிக்கு பின்னால குற்ற செயல்களுக்கு பின்னால ஒரு சமூகத்தையோ மதத்தையோ இணைப்பது சரியானதுதானா என்பதை யோசிக்கணும். தொடர்ந்து அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல இல்ல தொடர்ந்து அப்படிதான் நீங்கள் தமுக உள்பட, பாஜக உள்பட, விடுதலை சிறுத்தைகள் உள்பட, பாமக உள்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் எல்லா வன்முறைக்கு பின்னாடி ஒரு இயக்கத்தை ஒரு மதத்தை சேர்த்து விடுகின்றன. விடுதலை சிறுத்தைகளையோ ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளையோ நீங்கள் வந்து இப்படி 19 குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சாதி ஆதிக்கம் உள்ளவர்கள், பாமகவாக இருக்கட்டும் மற்ற எந்த கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் அடிப்பதற்காக ஒன்று கொடுக்கிறார்கள், நாங்கள் அழுவதற்காக ஒன்று கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணேன், நீங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் 4 நாட்கள் அமைதி போராட்டமா நடந்தது, உண்ணாவிரதமா நடந்தது. ஆனால் ஆம்பூர் வெடித்தது கலவரமாக ஆம்பூர்ல அழுகை நடக்கல. ஆம்பூர்ல 80 போலீஸ்காரமே ஆஸ்பத்திரி படுக்க நடந்துச்சு. ரோட்ல சும்மா கடை வச்சிருக்க தாக்கப்பட்ட அதான் பிரச்சனை. அழுவதற்காக கூடுகின்ற உங்கள் மனம் ஏன் பவித்ராவுக்காக? நம்ம மரியாதைக்குரிய ராகவன் அவர்கள் ரொம்ப தலித்துகளுக்காக ரொம்ப அக்கறைப்படுற மாதிரியான கோகுல்ராஜ் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து காந்தலவாடி பிரியா படுகொலை செய்யப்பட்ட முன்பு வந்து ஆயிரக்கணக்கான தலித்துகள் வந்து மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நீங்க வழிநெடுக்க பார்க்கலாம். நீங்க முழுமையாக எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். கண்ணகி முருகேசன் படுகொலையிலிருந்து முழுமையா நான் பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல. பரமக்குடியில 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க இந்துக்கள் தான், அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல. இவர் ஏதோ தலித்துகளுக்காக ஆடிட்டர் ரமேஷ் கொல்லப்பட்டதுக்கு இஸ்லாமிய பாஜக பண்ணல, தமுக பண்ணல, எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்களும் சொல்லி நாங்களும் கண்டிச்சோம், அவங்க நாங்களும் கண்டிச்சோம். இல்ல இல்ல இவர் என்ன இடையில இருக்குது உண்மை. இல்ல இங்க பாஜக என்ன மாதிரி அரசியலை முன்வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் நீங்க திட்டமிட்டு பார்க்கணும். எத்தனையோ ஊர்கள கலவரம் நடந்திருக்குது, பிரச்சனை நடந்திருக்கும் பொழுது அந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய என்று பாஜக குரல் கொடுத்ததில்லை. புரிஞ்சுக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பிரசன்ஸ், அவருடைய இருப்பு அங்க இருந்தது. ஹாஜாக்கனியை யாரும் கைது செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய தொடர்பு சம்பந்தம் எதுவுமே இல்லை, நீங்க இங்க இருக்கீங்க. ஆனா அஸ்லம் பாஷா கைது ஏன் சொல்லிக்கிறாங்க? அவருடைய உறுப்பினர் காவல்துறை அதிகாரிகளோடு தான் இருந்திருக்கின்றார். காவல்துறை அவரை சொல்லவில்லை, காவித்துறை தான் சொல்கிறது அவரை கைது செய்ய வேண்டும் என்று. அங்க அதான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார். ஒரு முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இப்படி எல்லாம் நடக்கும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறீர்கள். மாவட்டத்திலும் முஸ்லிம்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதிகளில் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் சட்டப்படித்தான் நாங்கள் நடந்திருக்கின்றோம். இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வன்முறை விசாரிக்கப்பட வேண்டும். அது ஏன் வந்தது, எதிர்காலத்தில் வராமல் எப்படி தடுப்பது, இது குறித்து சிந்திக்க வேண்டும். நீங்கள் அதில் அரசியல் காய் நகர்த்துவதற்கு என்ன செய்யலாம்? அவரையும் கைது பண்ணணும். நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்ற பாகிஸ்தான் கேட்கிறாரு, மலேசியாவான்னு சொல்றதுக்கான ஒரு லாஜிக் இருக்கு பாருங்க. அஸ்லாம் பாஷாவோ ஜவாஹிருல்லாவோ போனா ஒரு சமாதான முயற்சியை மேற்கொள்ள முடியும். அவர்களை பிரிவை சேர்ந்தவர்கள், அவர்கள் மீது சமூகத்தில் மதிப்பு. இது இந்து முஸ்லிம் பிரச்சனையாக இருந்திருந்தால் அர்ஜுன் சம்பத்தும் போலான்னே சொல்லலாம். ஏன்னா இந்து மக்கள் அவர் சமாதானப்படுத்தலாம், இஸ்லாமிய மக்கள் அவர் சமாதானம். பிரச்சனை காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும். அப்ப பொதுமக்கள் எப்படி சொல்றீங்க? என்ன பொதுமக்கள் இருக்கிறாங்க? என்ன சொல்றேன், பிஜேபிக்கான அது தெரிஞ்சுக்கோ. சொல்றீங்க அவர் முஸ்லீம் சொல்லுங்க, பொதுமக்கள் சொல்ல மாட்டீங்களா? அவர் எல்லாரும் லீடர். அத அப்படி பேசுறேன். நான் என்ன சொல்றாங்க, கூட்டியது காலையில இருந்து கூட்டி வச்சு பேசினது, இவர் பேசி நீங்க பிரசன்ஸ பத்தி பேசுறீங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினார், பேசி விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நடந்ததுங்கிற நான் அவரே தூண்டி விட்டுக்கலான்னு இப்போ நான் சொல்றேன். வேற ஏதாவது கல்வீச்சு நடந்தா பொதுமக்கள் கல்வீச்சு சொல்லுவீங்க, இங்க நடந்தா முஸ்லிம்கள் கல்வீச்சு சொல்லுவீங்க. போனா சமாதானத்துக்கு போவாரு. அர்ஜுன் சம்பத்தோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் போனா தூண்டி விடுவாங்க. எந்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சியார உட்கார்ந்து தூண்டி விட்டு கலவரம் நடக்கும் பொழுது அடிபட்டவர் இந்து கடைகள் தாக்கப்பட்டிருக்கிறது. அங்க பிஜேபி காரன் வந்து தூண்டி விட்டு அடின்னு சொன்னா இஸ்லாமியருடைய கடைகள் இஸ்லாமிய கடைகள் தாக்கப்படவில்லை, இந்துக்கள் கடை மட்டுமே அப்படி வச்சா கூட அர்ஜுன் சம்பவத்து போய் இத அங்க சொல்லி அங்கு அமைதியா இருக்கக்கூடிய இந்து மக்கள் கொண்டாடலாம். அர்ஜுன் சம்பத்து போறதுக்கு முன்னாடி அஸ்லாம் பாஷா போய் பேசினதுக்கு அப்புறம் கலவரம் பிஜேபி இந்து இயக்கங்களை போய் கலவரம் வரல. வந்த கலவரத்துக்கு இந்து இயக்கங்களுக்கோ வேற பாரதிய ஜனதா கட்சி பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன அரசியல் இல்லை. ஒரு சிறிய நாளைக்கு பிறகு நான் வரேன். நிச்சயமாக திரு ராகுல் எழுப்பிய கேள்விக்கு பதில் தெரிந்தாக வேண்டியிருக்கிறது. தலித் இயக்கங்கள் தலித்துகளுக்காக குரல் கொடுக்கன்னு சொல்லும்போது தலித்துகளுக்கும் இந்து மக்கள் இருக்கக்கூடிய எந்த சமூகத்துக்கும் ஒரு பிரச்சனை என்றால் தலித் இயக்கங்கள் குரல் கொடுக்கின்றன. தலித் பெண்ணுக்கும் இஸ்லாமியருக்கும் என்று என்றால் தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் அமைதி காக்கின்றனவா? இது இஸ்லாமியர் வெர்சஸ் தலித் என்ற பாடல் வரும்போது யார் பக்கம் போவது என்ற தயக்கம் அந்த தலித் இயக்கங்கள் இருக்கின்றனவா?
2 மரணங்கள் ஒரு சந்தேகம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு தனியரசு அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனையில அடிப்படையில கோகுல்ராஜுடைய மரணத்துல ஜாதி இருக்குது அப்படிங்கிறது முதல் கட்டத்திலே தெரிஞ்சிச்சு. நான் உங்கள்ட்ட முதல்ல நான் கேட்டது போல அடிப்படை விஷயங்கள் ஏற்கனவே இளவரசனுடைய மரணம் போலவே இதுலயும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான சந்தேகம். அதுக்கப்புறம் ஆடியோ ஃபைல் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க. இவ்வளவு இருந்தும் காவல்துறை அமைதியை காக்கும் போதுதான் அந்த எஸ்பி இந்த ஜாதி, இந்த கலெக்டர் இந்த ஜாதி, இந்த எஸ்ஐ இந்த ஜாதின்னு அதற்கு கூட ஒரு ஜாதி சாயம் பூச வேண்டிய, ஜாதி சந்தேகம் எழுப்ப வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த இடத்துல தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற சமூகத்தவர்களுக்கும் திருமணம் நடக்கிறத மற்ற சமூகங்கள் விரும்பாம ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆழமான எண்ணம் இருப்பதை மறுக்க முடியுமா? இல்லையா? இப்ப டெல்லியில அந்த பால் உறவு சம்பந்தமான பால் வல்லுறவு அந்த பெண் மரணிச்சு போறாங்க. இப்ப அது வந்து இந்தியாவில் எவ்வளவோ பால் உறவுகள் அந்த மாதிரியான முறைகேடான வல்லுறவு நடத்தப்பட்டது. அது 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 ஒரு பெண்ணினுடைய இறப்புக்கு காரணமா இருந்த எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துச்சு. ஆனா அந்த ஒரு சம்பவத்தை தலைநகர் டெல்லியை குலுக்கிற அளவுக்கு மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடியதனுடைய விளைவு, அப்பவும் நீங்க காவல்துறை மேல இதே குற்றச்சாட்டு வந்துச்சு. அவங்க அந்த பொண்ணு கதறனா காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல, காவல் நிலையங்களில் புகார் செய்த விரைந்து நடவடிக்கை எடுக்கலைங்கிற புகார் இருந்துச்சு. அந்த போராட்டத்தில நம்ம பார்த்தோம். அதுல குற்றவாளிகளுக்கு உடனடியாக விரைந்து விசாரணை நடந்துச்சு, தூக்கு தண்டனை கிடைச்சிச்சு. அப்புறம் அதுல சட்ட திருத்தமெல்லாம் நாடாளுமன்றமே கொண்டு வந்துச்சு. அங்க நம்ம சாதி பார்க்கல. அங்கேயும் ஒரு 9 மணிக்கு மேல ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பயணித்த பொழுது நடந்த ஒரு சம்பவம். இப்பவும் நீங்க வர இந்த 3 சம்பவங்கள், அது நம்ம இளவரசன் திவ்யாவா இருந்தாலும், கோகுல்ராஜ் சுவாதியா இருந்தாலும், ஷஹீல் பௌத்ராவா இருந்தாலும், என்ன பிரச்சனை இதுல? ஆணும் பெண்ணுக்குமான உறவு அல்லது கள்ள உறவு. இது ஒரு சாதாரண இரு உயிர்களுக்குள்ள இருக்கிற இயல்பான இயற்கையான உறவுகளில் ஏற்படுகிற பிரிவு அல்லது பிளவு அல்லது களவின் பொழுது இது சமூக தாக்கத்தை உருவாக்குகிற ஒரே ஒரு பிரச்சனைக்குரிய நாடுதான் அது நம்மளுடைய இந்திய நாடு தான். நீங்க உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் கருப்பர்களும் வெள்ளையர்களும், கருப்பின பெண்ணும் வெள்ளையின ஆணும் கலந்து பண்ணா கூட அங்க இவங்க கூட இவ்வளவு துவேஷம் இல்லை. ஆனா இங்க இந்தியாவுக்கு ஒரே நிறம், ஒரே உழைக்கிற ஒரு கலனியில உழைக்கிறவங்க இருவேறு பிரிவு சமூகமா இருந்தாங்கன்னா அவர்களுக்குள்ள பாலுறவை கொலை செய்கிற அளவுக்கு மூர்க்கமா இருதரப்பு சமூகமும் மோதி கொள்வதும், அது அரசின் மீது பழி போடுவதும், அது காவல்துறை மீது பிரச்சனையே இல்லையே. இல்லையா? இப்ப நாங்க அது உயிருக்கு உயிரா ஊட்டித்தாயா வளர்த்தோம். அதாவது ஆண் பெண் அந்த 2 சாதிகள் இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி விழுவான் நெறிமுறைங்கிறதான நம்ம அந்த வழியத்தாயா நம்ம இந்த நாட்டில் நம்ம உயிருக்கு உயிரா இந்த இளைய புத்தகங்கள் இருக்கு, நடைமுறை இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதல்ல திரு தனியரசு? உங்களுக்கு தெரியாதல்ல நடைமுறை இருக்கா? புத்தகங்கள்ல இருக்குது, நடைமுறையில் இருக்குதா? இல்ல நடைமுறையில ஊட்டித்தாயா இந்த சமூகத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சமூகம் கல்வி கற்காலது பொழுது கூட இப்படிப்பட்ட கொலைகள் நடந்ததாக எனக்கு நினைவில்லை. இதுல கல்வி அறிவுள்ள அந்த குழந்தைகள் கல்வி பெற்றிருக்காங்க. இது ஒரு இளநிலையில பொறியியல் பட்டதாரிகள் 2 பேரும். அது மாதிரி இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த கொலையாளிகள் பாருங்க, அவங்களும் எல்லாரும் இளங்கலை பட்டங்கள் முடிச்சவங்க, பணியில் இருக்கிறவங்க. அப்படி பார்த்தா இந்த கல்வி இவர்களை இந்த சமூகத்தை மேம்படுத்தவில்லை. அப்புறம் இந்த 2 உயிர்களுக்குள்ள இருக்கிற இந்த களவு இது சமூக பிரிவினையில மாத்திர அளவுக்கு இங்க சமூக சூழலும் அரசியல் சூழலும் வேரூன்றி இருப்பது இந்த நவீன சமூகத்துக்கு மிகப்பெரிய வேதனையானது, இழுக்கானது, அவமானகரமானது. இதை நம்ம முதல்ல தகர்த்தெறியணும். அரசு உடனடியா தடுக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அந்த காவல்துறை புகார் வாங்குறதுக்கே அரசு அலக்கழிச்சது அப்படின்னா அப்ப இந்த பிரச்சனை வேறு தானே போகும். நான் டெல்லி சம்பவத்தில் சொன்னேன், கோத்ரா ரயில் அறிவிப்பு சம்பவத்தில் சொன்னேன். கோத்ரா ரயில் அறிவிப்பு சம்பவத்தில் அது தொடர்புடைய கலவரத்தில் ஒரு மாநிலத்தில் இந்தியாவுக்கே மிகப்பெரிய கலங்கத்தை உருவாக்குச்சு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள், அப்பாவி உயிர்கள் அங்கே எரிக்கப்பட்டது. அது இந்தியாவில் தான். வெறும் சாதாரண ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நடந்த ஒரு வரலாறு. ஒரே ஒரு இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டால் ஆயிரக்கணக்கான ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இல்ல, தலைநகர் டெல்லியில
அப்படிப்பட்ட படித்து அல்லது அறிவு செறிந்த சமூகம் இருக்கிற இடத்திலேயே இப்படிப்பட்ட இந்த சமூகம் சார்ந்து நடக்கின்ற சம்பவங்களை ஒட்டி ஏற்படுகின்ற விளைவுகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அது இதுவரைக்கும் உங்களை போன்ற சமுதாய தலைவர்கள் பங்களிக்க வேண்டிய விஷயத்துல நீங்க அதை செய்யாம ஆன்மீக பெரியவர்கள் போல நீங்க தத்துவம் நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யார் செய்வா இத? திரு திருமாவளவனோ, திரு தனியரசோ, திரு ராமதாசோ நீங்கள் முன்னெடுத்து செய்து இதை அமைதி காக்கணும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது, இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது, இது கொலையா அணுகக்கூடாது, சட்டம் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது, இது தனி மனித உரிமை என்பதை இங்கு நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை அந்தந்த சமூக இளைஞர்களிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் பேசியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ஐயா, இப்ப அதனாலதான் இப்ப எங்களுடைய அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு சின்ன வன்முறைக்கு கூட இடம் தராம அது மாதிரியான இந்த சமூக மோதல், சமூக பாகுபாட்டை ஒழிக்கிறதுக்காக பல்வேறு வடிவங்களில் போராடி இயக்கம். அது இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம சேத்தா உதயா சொன்ன மாதிரி தான். அதாவது சமூக விரோதிகள் சிலர் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அந்த போர்வையை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய வக்கிரத்தை, தங்களுடைய சுயநலத்திற்காக இப்படிப்பட்ட அந்த அடையாளத்தோடு அவர்கள் நன்றி திரு தனியரசு. நான் திரு வன்னியரசு கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனை திரு ராகுல் எழுப்பின ஒரு கேள்வி. தலித்துகள் மற்ற எந்த சமூகத்தினாலும் பாதிக்கப்பட்டா உடனடியாக திரு திருமாவளவன், திரு கிருஷ்ணசாமி எல்லாரும் முதல் அணியில் நிற்கிறாங்க. ஆனா தலித்துகளுக்கு இஸ்லாமியர்களால் ஒரு பிரச்சனை இங்கே ஒரு வந்துச்சு, அந்த பெண் அந்த சமீபம் காவல்துறையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த பிரச்சனையில அடிப்படையில் இன்னொரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை பற்றி பேசப்படவே இல்லை. அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லை. அந்த பெண் எப்படி இவர்களுக்கு கோகுல்ராஜ் ஹிந்துவாக தெரியலையாங்கிற கேள்வி எழுப்புறீங்களோ அதே மாதிரி அந்த பவித்ரா ஒரு தலிதா தெரியலையாங்கிற கேள்வி வருமா வராதா? நீங்க கேக்குறதுல என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் காணும், 20 நாள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண் என்ன இருக்காளா இல்லையா, மரணமா, ஒழித்து வைக்கப்பட்டிருக்கா, கொலையா, எதுவுமே தெரியாது. அடிப்படையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா பவித்ராவை சமீல் பாஷா கொண்டு அல்ல திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்கு பெற்றோரிடம் இஸ்லாமிய தெருவிலே அங்கே கொண்டு வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது எப்படி ஒரு இந்து பெண்ணை நீ கொண்டு வந்தாய் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் அடித்திருந்தால் நாங்கள் அதை கேள்வி கேட்டிருப்போம். ஒரு அதில் இருக்கிறது. இவர்கள் முழுமையாக இந்த விவாதத்திலே நீங்க முழுமையா கேட்டி ராகவன் முழுமையா திசை திருப்புறாரு. என்னன்னா இது திட்டமிட்டு அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு அரச படுகொலை. இது நீங்க சொல்ல எனக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது. என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் அந்த பெண்ணை இந்து பெண்ணை ஏன் கூட்டு வந்து திட்டி இருந்தா அடிச்சிருந்தா நீங்க கண்டிச்சிருப்போம். நீங்க மட்டும் அவங்க வந்துப்பாங்க. ஓகே, நான் கேட்கறது ஷமீம் அஹமதுடைய மரணத்திற்கு நியாயம் கிடைத்தாக வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. பவித்ராவுடைய மாயம் நீங்க திசை திருப்புறீங்க. என்னங்க ஒரு பாதிக்கப்பட்டிருக்கான், அது படுகொலை செய்யப்பட்டிருக்கு, அதை பத்தி பேசலாம். இருங்க, அது என்னன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்க, அடித்து ஒரு காவல்துறை இவ்வளவு மோசமாக லாக்அப் மர்டர் பண்ணிருக்காங்க. லாக்அப்ல வச்சு அது இல்லீகலா 3 நாள் இருக்கிற குடியிருப்புல போய் அடிச்சிருக்காங்க. அதை பத்தி பேசுங்க. ஒரு படுகொலை பத்தி பேசுறீங்களே, ஒரு படுகொலையை பத்தி ஒரு படுகொலையை மறைத்துக் கொண்டு கலவரத்தை பற்றியே பேசுகிறீங்க. இவ்வளவு ஒரு உயிரை விட கலவரத்தை நீங்க முக்கியப்படுத்துகிறீர்கள். நிச்சயமாக கலவரம் முக்கியம். எங்க அப்படின்னா கோகுல்ராஜுடைய மரணம் ஒரு தனி மனிதனுடைய மரணம் கிடையாது, அது ஒரு சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அதுபோல பொது இடத்துல வன்முறை வெடித்தால் அது சமூக அமைதிக்கு விளைக்கப்பட்ட புரிஞ்சுக்கங்க. பொது அமைதிக்கு ஆம்பூர்ல உள்ள கலம் எங்களால் கிளை வரைக்கும் வெடிக்கலாம். கோகுல்ராஜ் மரணத்தை 100 பேர் ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல பொறுத்தவரையில் ஒரு சமீல் பாஷாவின் உயிரை விட அந்த கலவரம் எங்களுக்கு ஒன்றும் பெரிதல்ல. ஒரு செய்தி. இரண்டாவது செய்தினா விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து இது. நான் சொல்றேன், கலவரம் எந்த வடிவத்தில் வரும் நான் எச்சரிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு கோகுல்ராஜ் போன்ற படுகொலைகள், இளவரசன் போன்ற படுகொலைகள், இந்த மாதிரி லாக்அப் மர்டர்கள் தொடர்ந்து வந்தால் இந்தியாவில் முழுமையாக சிவில் வார் உருவாகும் என்று எங்களுடைய தலைவர் எச்சரித்திருக்கிறார். முழுமையாக ஆதிக்கம் செய்து கொண்டு
தலித்துகளையும் இஸ்லாமியர்களும் ஒடுக்குகின்ற போக்கு தமிழகத்தில் இந்தியாவில் பெருவாரியா உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இப்பொழுது நான் அண்ணன் தனியரசு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் சொல்றாரு சாதி ஒழிப்பு பற்றி பேசுகிறார், எல்லாவற்றையும் அண்ணன் தனியரசு அவர்கள் முழுமையான ஒரு தமிழ் தேசியவாதி என்று நன்றாக தெரியும். ஆனால் கோகுல்ராஜ் ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் கூட ஒரு அறிக்கை விடவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழ் அமைப்புகள் இருக்கு, தமிழ் தேசிய கலவரம் நியாயமான கலவரம் என்று விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறோம். நியாயமான கலவரம் தமுகவை பற்றி எங்களுக்கு பேசவில்லை. நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி பொது அமைதிக்கு பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த தாக்குதல் நடத்திய மார்ட்டின் பிரேமராஜ் மீது தாக்குதல் நடத்தப்படல, சுத்தி இந்த போலீஸ் போக்குவரத்துக்கு பொது அமைதி இன்னும் குந்தகம் விளைவிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கும் என்று சொல்றதுக்கு முன்னாடி என்ன, அதுக்கு பிறகு பேசுறீங்கன்னா நீங்கள் வன்முறை இயக்கம் என்று முத்திரை குத்துவதற்கு நியாயம் நாங்க சொல்றோங்க. நாங்க சொல்லல எப்படி அதாவது சடலத்தை வாங்க மாட்டோம்னு நீங்க நடத்துற போராட்டத்தை நான் வன்முறை வெடிக்கும் சொல்றீங்க. நான் சொல்றேன், ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பரானால் ஓடப்பர் உயரப்பர் எல்லா மாதிரி ஒப்பப்பர் ஆகிவிடார் உணரப்பா. யார் சொன்னது? புரட்சி கவிஞர் பாருங்க. வந்து ஒரே தத்துவ நாள் போல அவர் சட்டம் ஒழுங்கை நியாயப்படுத்த தெரியல, ஜனநாயகத்தை மதிக்க தெரியல, வன்முறையை நியாயப்படுத்துறாங்க. அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டம் ஒழுங்க புறக்கணிக்கிறாங்க, ஜனநாயகத்தை படைக்கிறாங்க. இது ஜனநாயக நாடு. எந்த ஒரு ஜாதிக்கோ தனிப்பட்ட மனிதர்களுக்கோ எந்த இதையும் நம்ம பண்ண முடியாது. சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். சட்டப்படி நடப்பவர்கள்தான் ஜாதிக்கோ தனிப்பட்ட மனிதர்களுக்கோ இந்த ஜனநாயகம் இடம் இல்லை. சட்டப்படி சட்டத்தை மதிக்கின்ற லட்சணம் எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த பவித்ராவை காணவில்லை என்று அவர் கணவர் கொடுத்த மனுவில் ஷமீல் அகமதுவின் பெயர் இல்லை என்பதை பதிவு செய்கிறேன். ஷமீல் பெயர் இல்லை. 4 பேரை அவர் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார். அந்த 4 பேரை அழைத்து விசாரித்து மாற்றி அனுப்பி விடுகின்றார். இந்த ஷமீல் அகமதை அடித்துக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்தாலும் உண்மைகள், அதாவது பொய்யை விட ஆபத்தானது பாதி உண்மை. பாதி உண்மை மக்களுக்கு போய் சேர்ந்தால் இங்க அதே போல கலவரம் வேணுமா, தொடர்ந்து கலவரம் வேணுமா, இவங்க நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் கலவரம் நடக்கணுமா, நியாயம் இல்லை, கலவரம் வேணுமா? உங்களுடைய கலவரத்தை தூண்டுறதை ஏற்றுக்க முடியாதுங்க. கலவரம் வேணுமா? தமிழ்நாட்டில் கலவரம் வேணுமா? கலவரத்தை தூண்டுறவங்க ஏற்றுக்க முடியாதுங்க. கலவரத்தை தூண்டுறவங்க ஏற்றுக்க முடியாது. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், திரு கோகுல்ராஜுடைய மரணமோ திரு ஷமீல் அகமதுடைய மரணமோ நியாயமற்றவை. அதுதான் சொல்றேன். அருகில் இருக்கக்கூடிய 4 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இல்ல, ஒரு கல்லு விடல. இங்க பெட்ரோல் எங்க இருந்திருக்கீங்க? ஏகப்பட்ட கலவரமா இருக்கு. 10 கோடி ரூபாய் சொத்து போயிட்டு இருக்கு என்று சொன்னேன். எங்களுடைய தலைவர் பைத்தியம் மன்னிப்பு கேட்கிறதா? சொல்லி முடிக்கின்றேன். இது போல நீங்கள் எத்தனை கலவரங்களை எடுத்து இங்கே விவாதித்திருக்கிறீர்கள்? இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கலவரங்கள் நடந்திருக்கின்றன? எத்தனை வன்முறையாளர்கள் வெளியே உணவிக் கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை கலவரங்கள் இங்கே விசாரிக்கப்பட்டிருக்கின்றன? இந்த கலவரம் பூதாகரமாக்கப்படுவதுடைய நோக்கம் அங்கே நடந்திருப்பது தவறு. அவர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பரமக்குடியில ஊடகங்கள் பெரிதாக இல்லாத 2011 பரமக்குடியில காவல்துறையால் தலித்துகள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஊடகங்கள் மட்டும்தான் குரல் கொடுத்தன. இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்கவில்லை, இந்து அமைப்புகள் குரல் கொடுக்கவில்லை. காவல்துறையோட பயங்கரவாதம், அரசு பயங்கரவாதம் என்று ஊடகங்கள் குரல் கொடுத்தன. இந்த விவாதம் எதற்கு பயன்படுகின்றது? அன்பு சகோதரர் கே.டி. ராகவன் என்ன செய்கின்றார்?
தலித்துகளுக்கும் முஸ்லிம்களுக்கான பிரச்சனை போல இதை பேசுகிறது. அப்படி கிடையாது. நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்க ராஜா என்ன பேசினாரு, கம்யூனிஸ்ட் என்ன பேசினாரு, அப்ப அவர் கேட்க கூடாது பதிலுக்கு. இல்ல நீங்க பேசினா நியாயம், அவர் பேசினா நியாயம். முஸ்தபா நகர்ல நியாயமே இல்ல. முஸ்தபா நகர்ல எங்கேயோ இருக்கிற நரேந்திர மோடி சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் மத்தியில் பேசவே இல்லை. அவர் தனித்தனியாக அதிகாரிகளிடம் சென்று கலவரம் வராமல் தடுக்க முயற்சி செய்தார் என்பது செய்தி நாங்கள் பதிவு செய்கின்றோம். இவர் பேசினார், அதனால்தான் கலவரம் வந்தது என்று சொல்கிறீர்கள். இந்த செய்தியை வைத்து இப்படி நீங்கள் சொன்னால் வழக்கு போடுவோம் என்று சொன்னால் மிரட்டுவதாக சொல்கிறீர்கள். யார் மிரட்டுகிறார்கள்? அதை நம்ம உடனே சொன்னமே, நம்ம வந்து வழக்கு போடுற உரிமை நம்ம பதிவு பண்ணமே, நம்ம இங்க அதை மறுக்கல. ஆகவே ஒரு செய்தியை வைத்து ஒரு தவறு நடந்திருக்கின்றது, அதை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்குங்க, 2 கொலைகள் நியாயப்படுத்தவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதனால அதற்கு பிறகு நடந்த விஷயங்களை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம சகோதரர் சொல்ல இதை தவிர மீடியாப்ப எங்க முசாஃபர் நகர்ல எங்கேயோ இருக்கிற நரேந்திர மோடி காரணம்னு பேசி நீங்களே எத்தனை முறை பிஜேபியை பத்தி பேசினீங்க. நீங்களுக்கு பேசி உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு கேள்வி கேட்கும் பொழுது கோபம் வருது உங்களுக்கு. இது கலவரம், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லன்னு நீங்க டிசோன் பண்ணீங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. வழிமுறையாக இருக்கிறது. இந்த 2 கொலைகளையும் ஒப்பிடுவதே நான் மறுதளிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு சாதிய படுகொலை, இது ஒரு அரச படுகொலை. இது வந்து திட்டமிட்டு அரச பயங்கரவாதம் செய்த ஒரு படுகொலை. சாதிய படுகொலை என்பது நீண்ட பின்னணி உள்ள ஒரு 2 சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பெரிய இதுல வந்து ஒரு காவல்துறை செய்த ஒரு படுகொலை. இதுல ஒண்ணு நான் இதுல என்ன நீங்க சொல்லும் போது நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி கோகுல்ராஜ், இளவரசன், கண்ணகி முருகேசன் போன்ற படுகொலைகள் தமிழகத்தில் அதிகமாக கௌரவ படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. 2011ஆம் ஆண்டு தேசிய சட்ட ஆணையம் வந்து இந்த கௌரவ படுகொலை தடுப்பதற்கு பாராளுமன்றத்திலே ரெஃபர் பண்ணது. அதற்கு முன்பாக 2010 வீரப்ப மொய்லி அவர்களும் ப. சிதம்பரம் அவர்களும் கௌரவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் வந்து பில் பாஸ் பண்ண, அதை நாங்கள் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள். இதுவரை எடுத்துக்கொள்ள அது அப்படியே கிடப்பில் போட்டு கிடக்குது. எங்களை பொறுத்தளவில், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் என்ன சொல்கிறோம் என்றால், இம்மாதிரியான கௌரவ படுகொலைகள், ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தாவிட்டால், இந்த மாதிரியான போக்குகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் உள்நாட்டிலே அமைதி இல்லாமல் போய்விடும். நாங்கள் அதுதான் சிவில் வார் என்று எங்களுடைய தலைவர் எச்சரிக்கிறார். நடைமுறைப்படுத்துவதற்கு இளைஞர்களை தயார்படுத்துவோம் என்று சொல்கிறோம். அதாவது இந்த மாதிரியான போக்கு தடுத்து நிறுத்தாவிட்டால் இவங்க எல்லாருடைய போக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னா, சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதிக்காத போக்காக இருக்கு. அதனால யாராக இருந்தாலும் இந்திய குடிமக்கள் முதல்ல சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதிக்கணும். அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறு, அது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில தான் அதை பாத்துக்கிறேன். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு கண்டிப்பாக கவனிக்கும். அதற்கான வேலைகள் சென்றிருக்கு, சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய முடியும் சொல்றீங்க. சட்டத்தை மதிக்காதவர்கள் தான் இது போன்ற வன்முறை ஈடுபடுவார்கள் என்று சொல்வதனால், சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக செய்திருந்தால் நிச்சயமாக யாரும் வன்முறை கையில் எடுத்துக்க முடியாது. சட்டத்துக்கு தான், அரசுக்கு தான் முதல் பொறுப்பு இருக்கிறது இது போன்ற வன்முறைகள் வெடிக்காமல் தடுப்பதற்கு. நிச்சயமாக இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைவருமே சொன்னது போல, காதல் மரணங்கள், அது கௌரவ கொலையோ, அது வந்து ஆணவ கொலையோ, காதல் மரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, காவல் மரணங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எது சார்ந்திருந்தாலும் பொதுமக்கள் மீதான வன்முறை, பொது அமைதிக்கு குந்தம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 3இல் எது ஏற்பட்டாலும் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக அமைதி பூங்கா என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்த தமிழகத்துடைய சமூக அமைதியான நிலைமை பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படுவது இங்கு இருக்கக்கூடிய பேசிய வாதித்த எந்த சமூகத்துக்கும் நல்லதில்லை, இந்த ஒட்டுமொத்த அரசுக்கும் நல்லதில்லை. அனைவருமே சகோதரர்கள் என்பதை புரிந்து ஒவ்வொரு சமூகத்தை தனித்தனியாக பிரித்து பார்த்து அதன் மீதான நியாய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பார்ப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றுக்கும் ஒரு ஜாதி மத சாயம் பூசிக்கொண்டே போனுமானால் நிச்சயமாக இது தமிழக அமைதிக்கு ஏற்புடையதாக இருக்காது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.